Alhamdulillah, nahmaduhu wa nusalli ala rasulihil kareem, amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Hakim. A'udhu billahi as-sami'il alim minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu kutiba alaykumus siyamu kama kutiba alal ladzina min qablikum la'allakum tattaqun. Sadaqallahul azim. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் புகழுடையவன், மகத்தான போற்றுதலுக்கு சொந்தக்காரன். நம் அனைவரையும் அவனை படைத்திருக்கின்றான், பரிபாலித்து வருகின்றான். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வழங்கி வருகின்றான். இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருள், அவன் புறத்திலிருந்து ஏற்படுகின்ற கண்ணியம், கௌரவம் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் நிலவற்றுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்னும் சில நாட்களுக்குள் நாம் வளம் பொருந்திய ரமலான் மாதத்திற்குள் நுழைய இருக்கிறோம். ரமலான் மாதத்தை பற்றி, நோன்புகளை பற்றி, ரமலான் மாதத்தை நாம் எந்தளவு மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சில முக்கியமான விஷயங்களை ஒவ்வொரு மோமினும் தெரிந்திருக்க வேண்டியது கட்டாயம். அந்த வகையில் சில முக்கிய குறிப்புகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர இந்த உரையில் நான் ஆசைப்படுகின்றேன். கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கன்னாக்கா இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் நாம் மிக சிறப்பாக, மிக அழகாக பயன்படுத்தி கொள்ளணும். ரமலான் நோன்பு சொல்லி அந்த ஆங்கிள் இல்லாமல் நம்ம கொஞ்சம் வேற ஆங்கிளில் நோன்பை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு மிகச்சரியாக 1453 ஆண்டுகளுக்கு முன்பால் மக்காவுடைய புறநகரில் ஒரு மலையில், ஒரு சிறு குகையில் ஒரு ஆன்மா உட்கார்ந்திருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குகையில் தனியாக உட்கார்ந்துருந்தாங்க. இந்த உலகத்திற்கான இறுதி வழிகாட்டுதல் அந்த குகையிலிருந்து தான் கிளம்பி இருக்கு. நம்ம கொஞ்சம் அந்த குகைக்கு போய் பார்க்கணும். அந்த குகை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையில் எப்படி உட்கார்ந்துருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்காக அங்கே போனாங்க? உலகம் முழுவதும் இருளில் சிக்கி தவிக்குது. கார் இருள், பயங்கரமான இருட்டு, வெளிச்சம் எங்கேயுமே காணோம். மொட்டிகம், ஜாஹிலியத், அறியாமை, மாதிரியான மிருகத்தனமான செயல்பாடுகள், மனோ இச்சையின் அடிப்படையிலான கொடூரமான நிகழ்வுகள் ஏறக்குறைய உலகம் முழுவதும் இருந்தது. சீராவுடைய புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, இறை தூதர் வரலாறு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்தில் முழு உலகத்துடைய நிலைமை எப்படி இருந்தது, இந்தியாவில் எப்படி இருந்தது, எகிப்து, ஐரோப்பா, கிரேக்கம், ரோம், பெர்ஷியம், அரேபியா இதெல்லாம் எப்படி இருந்தாங்க? ரொம்ப ஒரு மோசமான, ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை. உலகத்தில் எங்கும் ஒரே இருட்டு, பயங்கரமான இருட்டு, வெளிச்ச புள்ளி ஒன்று கூட இல்லை. ஒரு ஆன்மா இதை பற்றி எல்லாம் சிந்திக்கின்றது. ஒரு ஆன்மா, ஒரு மனிதன், இந்த உலகத்தை படைத்த ஒரு கடவுள், ஒரு இறைவன் இருக்கான் அப்படின்னாக்கா அவன் ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் நம்ம கொடுக்கணும். ஒரே ஒருத்தர் மட்டும் இதை பற்றி சிந்திக்கிறார். மக்காவில் முஹம்மத், ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு ஆன்மா, அவர் மட்டும் இதை சிந்திக்கிறார். ஏன் இப்படி இருக்குது? ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் வேணும். இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் இதை அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் மனசு சொல்லுது இறைவன் இருக்கிறான். இப்போ இறைவன் இருந்தால் அவங்ககிட்ட தகவல் வரணும் இல்லை, நம்ம உட்காந்து பார்ப்போம். அந்த தகவலை எதிர்பார்த்து ஒரு ஆன்மா
ஒரு மனிதர் ஹிதாயத்தை தேடுகின்றார், அல்லாஹ்விட்டிருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அதற்காக தன்னை முற்படுத்துகின்றார். தனியா ஊரை விட்டு ஒதுங்கி தனியா போய் இறைவனிடமிருந்து வருகின்ற வழிகாட்டுதலை எதிர்பார்த்துட்டு அவர் காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஒருத்தர் மட்டும் கொடுத்து தனியா விலகி போறார். ஒருத்தர் மட்டும் இல்லை, இது எல்லாத்த பத்தியும் யோசிக்கிறார். ஒருத்தர் மட்டும் இதெல்லாம் சரியில்லை என்று சிந்திக்கிறார். இப்போ இந்த விலகி சென்று யோசிப்பது, இறைவனிடமிருந்து வழிகாட்டுதலை தேடுவது எல்லாம் முக்கியமான விஷயங்கள். குர்ஆன் என்ன சொல்லுது? நபிமார்கள் எல்லோருக்கும் ஒரு பேர் இருக்கின்றது, முஸ்தபா. முஸ்தபா தேர்வானவர், தி செலக்டட் ஒன், தேர்வானவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்திற்கு தன்னுடைய தூது செய்தியை ஹிதாயத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்றான். இதற்கு உரிய தகுதியானவர் யார்? இப்போ அந்த தகுதியை பெற்றவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார், என்கிட்ட அந்த தகுதி இருக்கு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு அவரை பொறுக்கி எடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அல்லாஹ்வின் தூதர் 40 வருடம் வரைக்கும் எந்த விதமான சிலை வணக்கத்தையும் செஞ்சதே கிடையாது. ஆனால் அவர் மட்டும் கிடையாது, அங்கே ஒரு மைனாரிட்டி சமூகம் இருந்தது. கொஞ்சம் பேர் வரலாற்று ஆசிரியர்கள் அவங்களுடைய பெயர்களை எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. மௌலானா மௌதூதியுடைய தஃபீமுல் குர்ஆன் படிச்சிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 19 பேருடைய பெயர்களை அவர் குறிப்பிடுறாங்க. இவங்கெல்லாம் சிலை வணக்கம் செய்யாதவர்கள், சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள், சிலை வணக்கம் தவறு என்று மக்களிடையே இடைவிடாமல் சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு சிறு கூட்டம் அந்த மக்காவிலேயே இருந்தது. உதாரணத்துக்கு நம்ம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் சிலை வணக்கம் பண்ணவே இல்லை, கிளியரா இருந்தாங்க. சிலை வணக்கம் பண்ணாத பல பேர் அந்த சமூகத்தில் இருந்திருக்கிறாங்க. தீனே ஹனீஃப், இப்ராஹீமின் மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம், இப்ராஹீம் எந்த இறைவனை வணங்கினாரோ அதே இறைவனை நாங்கள் வணங்குகின்றோம், இந்த சிலைகளை வணங்க மாட்டோம். இப்போ அந்த இறைவன் யார், அவன் யாருன்னு தெரியாது, அவனை எப்படி வணங்குறீங்க அதுவும் தெரியாது, ஆனால் சிலைகளை வணங்க மாட்டோம். இப்ராஹீமின் இறைவா அப்படின்னு துவா செய்வாங்க, அப்போது தவாஃப் செய்வாங்க, அவ்வளோதான். மற்றபடி சிலைகளை வணங்க மாட்டாங்க. ஆனால் முஹம்மது மட்டும் தான் இறைவனிடமிருந்து ஏதாவது வழிகாட்டுதல் வேண்டும், அது எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஊரை விட்டு விலகி தனியாக உட்கார்ந்து அல்லாஹ்விடமிருந்து எதையாவது பெற்ற வேண்டும் என்கின்ற ஆர்வத்துடிப்போடு குகைகளில் அமரத் தொடங்கினார். சில ஆண்டுகள் தொடர்ந்து உட்கார்ந்து இருந்துக்காங்க. அவங்க சில ஆண்டுகள், ஒரு மாதம், மாதக்கணக்கில் 2 நாள் 3 நாள் 5 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 2 நாளைக்கு உட்காந்துட்டே இருப்பாங்க, சாப்பாடு வந்துடுவாங்க. சில சமயங்கள் வரமாட்டாங்க, 2 நாளுக்கான உணவை கட்டிக்கு போயிருப்பாங்க, 2 நாள் ஆயிரும் 3 நாள் வர மாட்டாங்க. இப்போ அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த குகையை தேடி போவாங்க. குகையில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு இவங்க திரும்பி வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க திரும்பி வருவாங்க. இப்போ 2 நாள் 3 நாள் 4 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இறைவனிடமிருந்து வழிகாட்டுதல் வேண்டும் என்று ஒரே ஒரு மனிதர் மட்டும் தனியாக விலகி அதற்கான தேடுதல் ஈடுபடுறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்குறான். இப்போ அடுத்த விஷயம், அடுத்த கேள்வி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகையில உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ தனியாக இருக்கிறோம், நம்ம ஏத்திகாஃப் போயிருக்கிறோம், அல்லது நம்ம சிறையில் நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. உலகம் முழுவதும் எல்லா சிறைகளிலும் முஸ்லீம்கள் அடைபட்டு கிடக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இறைவனுக்காக அல்லாவுக்காகன்னு சொல்லிட்டு சிறையில் போடுறாங்க. இப்போ அவர் உட்கார்ந்து அவர் பல ஆண்டுகள் அப்படி கழிக்க முடியும். அவருடைய விஷயங்களை யோசிப்பார், இபாதத் பண்ணுவார், திக்ர் பண்ணுவார்.
ஜிக்ரு பண்ணக்கூட தெரியாத, தொழுக கூட தெரியாத, குர்ஆனி ஒரு பாகம் கூட மனப்பாடமாக இல்லாத, சிந்திப்பதற்கு எந்த விஷயமே இல்லாத ஒரு முஸ்லீம் யாரும் இல்லை இல்லையா? நம்ம எங்கேயே நம்ம அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம அல்லாஹ் ஜிக்ர் பண்ணிகிட்டே இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஓதிக்கிட்டே இருக்கலாம், தொழுதுகிட்டே இருக்கலாம். நமக்கு ஷரியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ நம்ம அதை பற்றி சிந்திக்கலாம், யோசிச்சு பார்க்கலாம், டிஸ்கஸ் கூட பண்ணலாம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் போய் உட்காரும் பொழுது அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. யோசிச்சு பாருங்க. மா தத்ரி மல் கிதாப் மா தத்ரி மல் ஈமான். உங்களுக்கு ஈமான் என்னென்ன தெரியாமல் இருந்தீங்க. எல்லாம் பணம் சொல்கிறான். கிதாப்னு என்னென்ன தெரியாமல் தான் இருந்தாங்க. ஒன்றே ஒன்றா தெரியும், இந்த உலகம் ஒரே ஒரு இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இறைவன் ஏதாவது தகவல் நமக்கு தருவான். இந்த ஒரே ஒரு வரியை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து சிந்திப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்தா இல்லை, நம்ம உட்காந்து சிந்திச்சு பார்க்கணும். தனியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் இறைவனுடைய நினைவில் யாரை பற்றியுமே யோசிக்காமல் இறைவனை பற்றி மட்டுமே நம்மளால் உட்காந்து சிந்திக்க முடியும்? அது இறைவனை பற்றி எதுவுமே தெரியாத பட்சத்தில் பாருங்க, சாத்தியமே இல்லை. இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன், அவ்வளோதான். அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த ஒரு ஒற்றை வாக்கியத்தை வைத்துக்கொண்டு எவ்வளோ நேரம் சிந்திப்பீங்க? அல்லாஹ்வின் தூதர் சிந்திச்சுட்டே இருந்துக்காங்க, அமைதியாக சிந்திச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் சிந்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு எப்படி யோசிக்கிறீங்க? யோசிச்சு பார்க்குறதுக்கு எந்த மேட்டருமே இல்லை. பேசாமல் உட்காந்துருக்கிறீங்க, பேசாமல் உட்காந்துருக்கிறீங்க, எதை பற்றியுமே சிந்திக்காமல். ஒரு மனிதர் எதை பற்றியுமே சிந்திக்காமல் பேசாமல் உட்காந்துட்டே இருக்காரு, சரியா? ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஆகிவிட்டால் அதற்கு பெயர் தூக்கம். நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு மேலே சிந்திக்காமல் உட்காந்துட்டே இருக்கிறீங்கனாக்கா நீங்கள் தூங்கிடுவீங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்க கிளாஸ் உட்காந்துட்டு தூங்குவாங்க. சிந்திக்கிறதுக்கு நிறைய மேட்ரு இருக்கும், ஆனால் தூங்கிட்டே இருப்பான். மேட்ரு உள்ளே போகிறதே இல்லை. இப்போ எந்த மேட்ருமே உள்ளே போகலை அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதர் இறைவனை பற்றி சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொகையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைப்பாரா? கொகையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கார் ஒரு மனிதர். அவர்கிட்ட தூங்குவார். வீடு பெரிய வீடு இருக்குது, அற்புதமான ஒரு வீடு, அதில் வேலைக்காரங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு பெரிய பட்டாளமே இருக்குது. தூங்க நினைக்கிறவன் வீட்டில் தூங்குவானா? கொகையில் போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிட இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தூங்குவானா? வீட்டுக்கு தூங்கிடுவான், அப்படி போக மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் உட்கார்ந்து கொண்டு தூங்கவே இல்லை. அதுதான் பிரச்சனை. உங்களால் தூங்காமல் எவ்வளவு நேரம் இறைவனை பற்றி சிந்திக்க முடியும்? உட்காந்து சிந்திச்சு பாருங்கள். ஒரு இரவு உட்காந்துக்கிட்டு சிந்திச்சு பாருங்கள். தூங்காமல் உங்களால் எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்க முடியும்? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், ரொம்ப முக்கியம். இந்த இறைவனின் தூதர் ஹிரா குகையில் உட்கார்ந்து இருப்பதற்கு ஷரியா மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றது, பயங்கரமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது. நீங்கள் உங்கள் ரப்போட தனிச்சிருக்கிறீங்க, அதான் அந்த பொசிஷன், அந்த நிலை. உங்கள் இறைவனோடு நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள், அவனோடு பேசுறீங்க, அவனோட உரையாடுறீங்க, அவனிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றீர்கள். இது ஒரு முக்கியமான நிலை, ஒரு ஈமானிய நிலை. இந்த நிலையை ஷரியா தக்க வைக்கின்றது. இஅ்திகாஃப் என்கின்ற ஒரு வழிபாட்டை ஷரியா உண்டாக்கி இருக்கின்றது. இறைவனோடு நீங்கள் தனித்திருக்கும் நிலைக்கு பேர் இஅ்திகாஃப். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் எந்த மனோநிலையில் இருந்தாங்களோ, இறைவனின் தூது செய்தியை சுமப்பதற்கு தங்களுடைய ஆன்மாவை எப்படி அவங்க ஆயத்தப்படுத்தி கொண்டார்களோ, ஒளி வடிவிலான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி தழுவிக் கொள்கின்ற அளவுக்கு
தன்னுடைய ஆன்ம பேரொழியை எப்படி மேம்படுத்தி கொண்டார்களோ அந்த நிலையை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஷரியா ஆத்திகாஃபை கடமையாக இருக்கின்றது. ஆகிஃப் தனித்திருப்பது, இறைவனோடு இருப்பது. ஐனமா குன்தும் ஃபஹு மஅக்கும், நீங்கள் எங்க இருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கின்றான். நீங்க அவனோடு இருக்கிறீங்க, அவன் மட்டும்தான் உங்களோட இருப்பான், வேற யாரும் இருக்க மாட்டான். ஆத்திகாஃப் என்பது ஒரு வழிபாடு. நீங்க சரியா பாருங்க, நம்ம என்ன பண்ணோம் பாருங்க, நம்ம எல்லாத்தையும் தாறுமாறு ஆக்கி வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் தாறுமாறு ஆக்குனீங்கன்னாக்கா அது ஒன்றுமே இருக்காது. இது ஒரு பொருள், இந்த பொருளை நீங்கள் எதையுமே கூட்டலை குறைக்கலை, இதை கழட்டிட்டீங்க, இதை கழட்டி கீழே சொருகிட்டீங்க, சரியா? இந்த ரிசீவில் கழட்டி இங்கே வச்சுட்டீங்க, இப்போ தலைகீழ மாற்றி வச்சுட்டீங்க, சரியா? எல்லா பொருட்களும் இருக்குது, ஆனால் இந்த பொருளால் உங்கள் எந்த பயனும் இருக்காது. எதையும் கூட்டலை, எதையும் குறைக்கலை, எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் இது பயன் இல்லாமல் கிடக்கும், இது வேஸ்ட், வெட்டி. நம்ம ஷரியத்தை அப்படி ஆக்கி வச்சுருக்கோம், இஸ்லாமை எல்லாம் அங்கங்கே மாற்றி 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 மாற்றி. இறைவனோடு நீங்கள் தனித்திருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஷரியா பரிந்துரைக்கின்ற ஆத்திகாஃப் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாட்டை நாம் லைலத்துல் கத்ரோடு போய் ஜாயின் பண்ணிட்டோம். ஷரியா எங்க சொல்லவே இல்லை. லைலத்துல் கத்ரை பெறுவதற்காக ரமலான் மாதத்தின் கடைசி 10களில் பள்ளிவாசலை தனித்திருக்கும் ஒரு செயலுக்கு இத்திகாஃப் என்று பெயர் வைத்திருக்கின்றோம். லைலத்துல் கத்ர் என்பது வேறு, இத்திகாஃப் என்பது வேறு. மக்கள் நபி மொழியை தான் பேசுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு முறை பள்ளிவாசலுக்கு போறாங்க, ஒரு கூடாரம் போட்டிருக்கு. ஸைனப் பின்த் ஜஹஷ், உம்முல் மோமினின் ஸைனப் பின்த் ஜஹஷ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி பர்மிஷன் கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர், நானும் இத்திகாஃப் இருக்கிறேன். சரி, ஓகே. அவங்க ஒரு கூடாரம் போட்டுட்டு உட்காந்துட்டாங்க பள்ளிவாசலில். மறுநாள் பார்த்தா இங்கே ஒரு கூடாரம், அங்கே ஒரு கூடாரம், நிறைய பெண்கள் வந்துட்டாங்க. என்னடா அது வம்பா போச்சு, எல்லா கூடாரத்தையும் எடுங்க என்று எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நான் இத்திகாஃப் போகிறதுனால நீங்கள் வர்றீங்க, நான் இத்திகாஃபுக்கு போகலை, அல்லாஹ்வின் தூதர் போகலை. அந்த வருடம் அல்லாஹ்வின் தூதர் ரமலான் மாதத்தில் இத்திகாஃப் உட்காரவே இல்லை. அதற்கு பதிலாக ஷவ்வால் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் உட்கார்ந்திருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வருடங்களில் ரமலான் 10 நோன்புகள் கழிந்தவுடன் இத்திகாஃப் போயிடுவாங்க. 11வது நோன்பும் போது 11வது நோன்புல இத்திகாஃப் போய் என்ன பண்ணுவாங்க? லைலத்துல் கத்ர் வைப்பாங்களா? இல்லை ஷவ்வால இத்திகாஃப் போயிருக்காங்க. அப்போ இது எங்கே அப்போ எங்கே லைலத்துல் கத்ர்? ஸோ லைலத்துல் கத்ர் என்பது வேறு, இத்திகாஃப் என்பது வேறு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ரமலான் மாதத்தில் இல்லாமல் மற்ற மாதங்களில் இத்திகாஃப் இருப்பதை பார்த்திருக்கின்றீர்களா? நீங்கள் என்றைக்காவது அல்லாஹோடு தனித்து இருப்போம், இத்திகாஃப் உட்காருவோம், ஒரு 3 நாள் இத்திகாஃப், ஒரு 5 நாள் இத்திகாஃப், ஒரு 9 நாள் இத்திகாஃப், ஒரு 10 நாள் இத்திகாஃப் என்று ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் போய் ரமலான் அல்லாத மாதங்களில் இருந்திருக்கின்றீர்களா? இல்லை, யாருமே பண்ணிக்க மாட்டோம். பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது ஒரு தனி வழிபாடு. அந்த வழிபாடை ஷரியா அப்படியே போற்றி பாதுகாக்கின்றது. ஆக்கிஃபீன், குர்ஆன்ல பல இடங்களில் இந்த வார்த்தை வருது, ஆக்கிஃபீன், பள்ளிவாசல் தனித்திருப்பவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஆணையிடுகின்றான், எனது இல்லத்தை தூய்மையாக வைத்திருங்கள், அதில் இத்திகாஃப் செய்பவர்களுக்கும் வந்து செல்பவர்களுக்கும், இத்திகாஃப் பண்றவங்களுக்காக என்னுடைய இல்லத்தை தூய்மையாக வைத்திருங்க என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை வருகின்றது. அப்ப என்ன இத்திகாஃப் வந்திருப்பாங்க? லைலத்துல் கத்ர் இல்லை. இத்திகாஃப் இருக்கிறவங்களுக்காகத்தான் பள்ளிவாசல் தூய்மையாக வச்சிருக்கணும் அப்படின்னாக்கா மற்ற நாடுகள் எப்படி? பள்ளிவாசல் எப்போவுமே தூய்மையாக இருக்கும். இப்போ இத்திகாஃப் எப்போ வேண்டுமானாலும் உட்காரலாம், எப்போ வேண்டுமானாலும் இத்திகாஃபை உட்காரலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க?
அந்த மனோன்னு இல்லை. அதை ஏத்திகாஃப்ல நம்ம கொண்டு வரணும். தூங்கிட்டு இருக்கக்கூடாது பள்ளிவாசலில் போய் உட்காந்துக்கிட்டு. இரவு என்பது தூங்குவதற்காக அல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், மனசு வச்சுக்கிட்டே இருங்க. இரவு என்பது தூங்குவதற்காக அல்ல. இரவு என்பது தூங்குவதற்காக அல்ல. தூங்காமல் ஒரு இரவை கழிங்க. ஏத்திகாஃப் போய் உட்காருங்க. 3 நாள் 5 நாள் 10 நாள். அன்றைய இரவுகளில் அந்த ஏத்திகாஃப் இருக்கின்ற நாட்களில் இரவுகளில் தூங்கக்கூடாது. தூங்காமல் உட்கார்ந்துருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்காமல் உட்கார்ந்துருக்காங்க. எங்கே? ஒரு குகையில், ஆள் நடமாட்டம் இல்லாத குகை, ஆள் அரவமற்ற குகை. அரவம்னா பாம்பு. பாம்பு போகிற சத்தம் கூட கேட்காது. அது ஒரு குகை, வனாந்தரத்தில் இருக்கு, ஒரு மலைக்கு மேலே இருக்கு. அந்த குகையில் யாருமே போகிறதில்லை. அல்லாஹ்வின் தூதர் மட்டும் போய் உட்கார்ந்துருக்காங்க. பராமரிப்பு இல்லாத ஒரு காட்டு குகையில் போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பராமரிப்பே இல்லாத, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு வழிப்பாதையில் ஒரு சிறிய மலை குன்றின் மீது இருக்கின்ற ஒரு குகை. அந்த குகை எப்படி இருக்கும் பாருங்க. அங்கே பூச்சி பொட்டு விஷ ஜந்துக்கெல்லாம் இருக்குமா இருக்காதா? அது ஒரு பெரிய காடு கிடையாது. சரியா? ஓனாயோ சிறுத்தையோ அங்கே வராது. நரிகள் வரும். சிறு காடு, நரிகள் வரும், பாம்புகள் வரும். சரியா? நட்டுவாக்கிலே தேல் போன்ற பூச்சி ஓடிக்கொண்டே இருக்கும். இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நல்லா இங்கே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் நைட்டில் தனியாக ஒரு குகையில் உட்காந்துருக்கிறீங்க. நைட்டில் தனியாக ஒரு குகையில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் குகைக்கு பக்கத்தில் நரி ஊழையிடுது. அப்போ உங்கள் மனோட எப்படி இருக்கும்? பயப்படுவீங்களா மாட்டீங்களா? பயப்படுவீங்களா மாட்டீங்களா? பாருங்க, நம்ம எல்லாருமே கபர் ஜியாத் பண்ணுறோம். கபர் ஜியாத் பண்ணணும்னு சொல்கிறோம். தர்காவுக்கு போகக்கூடாது, கபரஸ்தானத்துக்கு தான் போகணும். தர்காவுக்கு போகக்கூடாது, கபரஸ்தானத்துக்கு தான் போகணும். கபரஸ்தானத்துக்கு போகிறீங்களா? கடைசி எப்போ போனீங்க? கபர் ஜியாரத் எப்படி செய்வது என்று ஷரியா என்ன வழிகாட்டு நமக்கு தெரியுமா? பாருங்க. அசருக்கு பிறகு கபருக்கு போங்க. சரியா சொல்லுது. இதெல்லாம் சரியா வாயில சொல்லாது. நம்ம அப்படியே சஹாபாக்கள் வரலாறு, ரசூலுல்லாஹி வரலாறு பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் எப்போ போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அசர் நேரத்தில் போயிருப்பாங்க. அசருக்கு பிறகு போவாங்க. அசர் நேரங்கிறது ஒரு மரண பீதியான நேரம். சரியா? அப்படியே பகல் சாகின்ற நேரம். பகல் செத்து இரவு ஆரம்பிக்கின்றது. அசர் நேரம் அமைதியாக இருக்கும். காற்றே அடிக்காது, மாறி இருக்கும். அசரை முடிச்சுட்டு கபரஸ்தானத்துக்கு போகணும். தனியாக போகணும். ஜோடி சேர்த்துக்கிட்ட கபரஸ்தானம் போகக்கூடாது. தனியாக ஒத்தையாக போகணும். ஒத்தையாக போய் கபூரில் போய் நிற்கணும். அந்த ஃபீலிங்கெலாம் அப்படியே பார்க்கணும். நம்ம உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும். தனியாக ஒத்தையாக நீங்கள் அசருக்கு பிறகு போய் கபரஸ்தான் நின்றுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் இஷாவுக்கு பிறகு போங்க. இஷாவுக்கு பிறகு 8:30 மணிக்கு இஷா தொழுது முடிச்சுட்டு 9 மணிக்கு வெளியே வர்றீங்க. 9 மணி 9:30 மணிக்கு கபரஸ்தானுக்கு போங்க. தனியாக போங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் 9:30 மணிக்கு மேலே கபரஸ்தானத்துக்கு போய் ஒரு அரை மணி நேரம் பேசாமல் நின்றுட்டே இருங்க. உள்ளே இருந்தால் என்ன ஆகும், நம்ம இங்கே தான் வரப்போகிறோம், என்னென்ன யோசிச்சுட்டே இருங்க. ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் 1:30 மணி 2 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 4 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கபரஸ்தானத்துக்கு போங்க. 2 மணிக்கு 3 மணிக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2:15 மணிக்கு கபரஸ்தானத்துக்கு போயிருக்காங்க. நைட்டில் போயிருக்காங்க. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான். இரவு நேரத்தில் நடுநிசி பொழுதில் தனியாக ஒத்தையாக கபரஸ்தானத்துக்குள்ளே போய் உள்ளே போய் பேசாமன்று. அப்போ தான் வரும் மௌத்துனா என்ன, கபர்னா என்னன்னு பயங்கரமான ஃபீலிங். சரியாக போக சொல்லுது. போங்க. தர்காவுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறவன் கபரஸ்தானுக்கு போகிறானா? நைட்டில் போவானா? போக மாட்டான். போய் நின்று பாருங்கள். ஒரு 2 மணி 3 மணி அட்லீஸ்ட் சுபு தொழுறதுக்கு பாங்கு தொழுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பள்ளிவாசலில் போய் கபரஸ்தானுக்கு போய் நிலுக்குங்க.
4 மணிக்கு கபர்ஸ்தான் போங்க, போய் நின்று பாருங்க. கபர்ஸ்தான் காட்டில் ஒன்றும் இல்லை, நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, பள்ளிக்கு பக்கத்தில் தான் இருக்குது, லைட் போட்டிருக்காங்க, பராமரிக்கிறாங்க, அங்கே எந்த விதமான பாம்பு பள்ளி வராது, சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. சரியா? அவங்க போய் நில்லுங்க. நிற்க முடியுமா? போக முடியுமா? முதல்ல போகணும், சின்ன வருமா? போகணும். அல்லாஹ்வையும் மறுமை நாளும் நம்புவதாக இருந்தால் நம்முடைய ஈமானை நாம் சோதித்துக் கொள்வதற்காக போகணும். போய் பாருங்க, அற்புதமான அனுபவம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையில எப்படி உட்கார்ந்து இருந்தாங்க? ஓகே, நரி வரல, பாம்பு வரல, பூச்சி வரும்ல, இத்தனை பூச்சி இருக்கு, வகை வகையான பூச்சிகள். பூச்சி வரும், வண்டு வரும். வண்டுக்கடையும் பூச்சிக்கடையையும் இல்லாமல் எப்படி குகையில் உட்காந்துருக்கிறது? வெளிச்சம் இல்லை. லைட் போட்டால் உட்காந்துருப்பீங்க, வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாத இடத்துல வண்டுகள் பூச்சிகளுக்கு மத்தியில் பகலில் மட்டுமல்லாமல் இரவிலும் அல்லாஹ்வின் தூதர் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இந்த வழிகாட்டுதல், இந்த குர்ஆன் அந்த குகையில் தான் வந்துச்சு. அங்கே ஒரு ஆன்மா உட்கார்ந்துக்கிட்டே இருந்தார். அவருடைய மனோநிலையை நாம் பெற வேண்டும். இப்போ அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய இடைவிடாத ஈடுபாட்டை கண்டு இந்த மனித குலத்தின் மீது அவர் செலுத்துகின்ற அக்கறை, அவருக்கு இருக்கின்ற அந்த கவலை, அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படியே எடுத்துக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இந்த மனித குலத்தின் மீது பயங்கரமாக கவலைப்பட்டிருக்காங்க. மனிதர்களை பார்த்து பயங்கரமான கவலை. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான செல்வாக்கு பெறுவதற்கு முக்கிய காரணமே அந்த கவலை தான். ஒரு முறை அபூ ஜஹல் வேகமாக குதிரையில் போயிட்டு இருக்காரு. யா அபல் ஹக்கம், அல்லாஹ் சொல்றாங்க, யா அபல் ஹக்கம், எங்கே இவ்வளோ வேகமாக போறீங்க? அப்படி திரும்பி பார்க்குறாரு, எங்கே இவ்வளோ வேகமாக போறீங்க? நரகத்தை நோக்கி எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போறீங்க? நரகத்தை நோக்கி எதுக்கு இவ்வளோ வேகமாக போயிட்டே இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சுதாகரிச்சுக்கோங்க. வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு, ஆனால் அவருடைய பாதை நரகத்தை நோக்கி என்று அல்லாஹ் வந்து கவலையோடு சொல்றாங்க. ஸோ இந்த கவலையை நோக்கிறோம். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் அல்லா யுமினூன், இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்களே என்று கவலைப்பட்டு நீங்க உங்களையே மாற்றிக்குவீங்க போல் இருக்குதே என்று அல்லாஹ் பரிதாபப்பட்டு குர்ஆன்ல 2 இடத்துல சொல்றான். அல்லாஹ்வே கவலைப்படலை, நீ ஏப்பா இவ்வளோ கவலைப்படுற? ஸோ அவ்வளோ கவலை அல்லாஹ்வின் தூதர் பட்டிருக்காங்க. தாயிஃப்ல போயிட்டு வந்ததுக்கு பிறகு தாயிஃப் நகரை அழிப்பதற்கு வந்த மாணவர்கள்ட்டையும் வேண்டாம் என்று திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கவலை ஒரு மோமினுடைய உள்ளத்தில் அவனுடைய அடிநாதமாக அஸ்திவாரமாக இருப்பது மனித குலத்தின் மீதான கவலை. ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, ஆனால் தைஃபான ஹதீஸ், அது அற்புதமான ஹதீஸ். குர்ஆனை ஓதும்போது கவலையோடும் வருத்தத்தோடும் ஓதுங்க, குர்ஆனை. ஏனால் மக்கள் மீதான ஆழ்ந்த அக்கறையோடும் அளவற்ற கவலையோடும் குர்ஆன் அருளப்பட்டுள்ளது. குர்ஆனில் பாருங்க, குதூகலமாக இருக்காது, குர்ஆனில் கொண்டாட்டமாக இருக்காது, அடித்தடி பயங்கரமாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு உற்சாகம் பீட்டுக்கு நம்புகின்ற வார்த்தைகள் குர்ஆனில் கிடையாது. குர்ஆன் ரொம்பவும் எச்சரிக்கையோடு, கவலையோடு, அக்கறையோடு, ஈடுபாட்டோடு மனித ஆன்மாக்களை நோக்கி பேசுகின்றது. அந்த கவலை தான் அல்லாஹ்வின் தூதரை உட்கார வைத்திருந்தது. அவங்க உட்காந்துட்டே இருந்தாங்க. கடைசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அந்த வேத வெளிப்பாட்டை கொடுத்தான். வேத வெளிப்பாடு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வேதம் கொடுக்கப்பட்டிருச்சு. அற்புதமான ஒரு வேதம், ஒரு பணி, உலக மக்களுக்கெல்லாம் இறைவனின் வழிகாட்டுதலை ஒப்படைக்கின்ற பணி, கொண்டு போய் சேர்க்கின்ற பணி, அவர்களை வாழ வைக்கின்ற பணி, வாழ்ந்து காட்டுகின்ற பணி. என்னை பார், இதான் ஒரு மூமினுடைய வேலை. ஒரு மூமினுடைய வேலையே என்னை பார் என்று சொல்வதுதான். ஆனா இன்னைக்கு உம்மத்தில் ஒருத்தருக்கு அது பண்றதே இல்லை. என்னை பார், நான் அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றேன்.
என்னை போல் மாறு. தான் இஸ்லாமிய தாவா. உமிர்து அன் அகூன அவ்வலல் முஸ்லிமீன் என்று ஒவ்வொரு இறை தூதரும் நம்முடைய சமூக மக்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகின்ற மக்களில் ஆளா நான் இருக்கணும் என்று எனக்கு கட்டளை. இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகின்ற மக்களில் முதல் ஆளாக இருக்க வேண்டும். யாரு? நபி. இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகின்ற முதல் ஆளா என்னை பாருங்க, நான் எப்படி தொழுகிறேன்னு பாருங்க. அல்லாஹ் சொல்லிக்காங்களா இல்லையா? என்னை பாருங்கள். உங்களில் சிறந்தவர் உங்கள் இல்லத்தாருக்கு சிறந்தவர் தான். உங்க ஒய்ஃப் வந்து கேட்கும், உங்கள் மனைவி கிட்ட வந்து நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, உங்க பேச்சு எப்படி இருக்கிறது, உங்க அவங்க தான் தெரியும், அவங்க தான் கூடவே இருக்காங்க. இப்போ யாருடைய மனைவி அவரை பற்றி நல்ல சர்டிஃபிகேட் தர்றாங்களோ, நல்ல மூமின், அல்லாஹ்வுக்கு பயப்படுவார், ஹராமான காரியம் பண்ண மாட்டார், வாக்கு தவறி பேச மாட்டார், எல்லா விஷயங்களிலும் முடிந்த அளவுக்கு கரெக்டாக இருப்பார் என்று உங்கள் மனைவி உங்களை பற்றி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கனாக்கா அதுதான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட். அல்லாஹ்வின் தண்ணி முன்படுத்தினாங்க. என்னை பற்றி கேட்டு பாருங்க, என்னுடைய மனைவிகள் என்னை பற்றி மிகச்சிறந்த சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. இப்போ தன்னை முற்படுத்த வேண்டும். இப்போ தன்னை முற்படுத்த வேண்டும். தனிநபராக மட்டுமல்ல, ஒரு சமூகமாகவும் இஸ்லாமிய சமூகம் உலக மக்களுக்கு முன்னால் தன்னை முற்படுத்த வேண்டும். ஷஹாதத்துல் ஹக், சத்தியத்தின் சாட்சியாளர்களாக அவங்க மாறணும். சத்தியத்துக்கான சாட்சியாளர்களாக அவங்க மாறணும். ஒரு சமூகம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றது, அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்கின்றது, அல்லாஹ் சொன்னபடி சம்பாதிக்கின்றது, அல்லாஹ் சொன்னபடி செயல்படுகின்றது. அவங்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், நடவடிக்கைகள், வியாபாரம், அரசியல், சமூகம், பொருளாதாரம், கல்வி, இல்லறம், குழந்தை வளர்ப்பு, எல்லா விஷயங்களிலும் இஸ்லாமிய இறைவனுக்கு கட்டுப்படுகின்ற சமூகமாக இருக்கின்றது. பெரிய பணி, கட்டுப்படுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டுவது. இதை குர்ஆன் கௌலன் சகீலா என்று சொல்லுது. சுமக்கவே முடியாத பயங்கர பெருஞ்சுமையான ஒரு சொல். குர்ஆன் என்பது சுமையான ஒரு சொல், தாங்க முடியாத ஒரு பணி. அல்லதி அன்கத ظهرك, உங்கள் முதுகெலும்பை முறுக்கின்ற பணி, முறுக்கின்ற சுமை, முதுகெலும்பை முறித்து போடுகின்ற ஒரு சுமை. அந்த சுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் மீது வைத்தான். அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த சுமையை எளிதாக்குவதற்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. இது முதல் விஷயம், இரவு நேர வாழ்க்கை. இரவு நேரத்தில் ஒரு பகுதி அல்லாஹ்வுக்குன்னு கொடுங்க, மினிமம் 3இல் ஒரு பகுதி. அப்போதான் இந்த வேலையை வந்து செய்ய முடியும். உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள இந்த வேலையை நீங்கள் எளிதாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் இரவில் 3இல் ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்காக கொடுத்துருங்க. அங்கே எதிரிங்க, அந்த வார்ம் அப் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்போ நீங்கள் ஓட முடியும் கிரவுண்டில் போய். எந்த பயிற்சி எடுக்காமல் ஒரு விளையாட்டு வீரர் போய் என்ன ஆகும்? உங்களுக்கு விளையாட தெரியும், விளையாட தெரிந்ததால் மட்டும் விளையாட முடியாது. அந்த விளையாட்டுக்கு தோதாக உங்கள் உடம்பு இருக்கணும். சரியா? உடம்பு நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு இருக்கணும். விளையாட்டு வீரனுக்கு மூலதனம் உடம்பு. அவன் உடம்பை தயார்படுத்தணும். சரியா? அப்படியே முறுக்கின கயிறு மாதிரி வச்சிருக்கணும் உடம்பை, ஆட முடியும். இப்போ இந்த பணியை செய்கின்றவனுக்கு தேவையான பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பயிற்சி இரவு நேர தொழுகை, இரவு வாழ்க்கை. தொழுகை அல்லது வாழ்க்கை, இரவு வாழ்க்கை. சமூகம் ரெடியாகி கொண்டே இருக்கின்றது. சமூகத்தின் மீது பயங்கரமான பணி, ஷஹாதத்துல் ஹக், சத்தியத்திற்கான சாட்சி அளிக்கப்பட்டது. இஸ்ஹாருல் ஹக், சத்தியத்தை மேலோங்க வைப்பதற்கான பணி. மற்ற எல்லா தீன்களையும் தரம் தாழ்த்தி அடக்கி ஒடுக்கி ஹக்கை மேலோங்க செய்ய வேண்டும். இகாமத்து தீன், தீன் என்றால் மார்க்கமோ வழிபாடோ அல்லது
வாழ்வியல் கோட்பாடோ அல்ல, இறைவனுக்கு முற்றிலுமாக கட்டுப்படுகின்ற ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைலை நிலைநாட்டி காட்ட வேண்டும் சமூகம் என்கின்ற அளவில். காமத்துத்தீன், இறைவனுக்கான முழுமையான கீழ்ப்படிதலை, முழுமையான வாழ்வியல் திட்டத்தை நடைமுறை காட்டுவது, இதெல்லாம் பெரிய பெரிய பணிகள். இந்த பணியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தின் சுமத்தி இருக்கின்றான். இந்த பணியை செய்கின்ற காரணத்திற்காகவே அந்த சமூகத்திற்கு ஹைருல் உம்மத் என்கின்ற பெயரையும் சூட்டி இருக்கின்றான். பணியை பண்ணீங்கன்னாக்கா இந்த பொறுப்பு இருந்தால் கடமை இருக்கும், கடமை செய்யாதவனுக்கு பொறுப்பு பிடுங்கப்படும். இந்த பொறுப்பு, இந்த பதவி, இந்த அந்தஸ்து, இந்த கௌரவம் இந்த பணியின் காரணமாகத்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹைருல் உம்மத். இவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்கள் எப்படி செய்வீங்க? உங்களுக்கான பயிற்சி வேணும் இல்லையா? முக்கியமான பயிற்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பயிற்சியை கொடுப்பது என்று தீர்மானிக்கிறது. ஒரு பயிற்சி, இந்த உம்மத்துக்கு ஒரு பயிற்சி, ஒரு முக்கியமான பயிற்சி. இந்த இவ்வளோ பெரிய பணியை செய்வதற்கான, ஷஹாதத்துல் ஹக் என்கின்ற பணியை செய்வதற்கான ஒரு திறன்மையான பயிற்சி. அந்த பயிற்சிக்காக ஒரு மாத காலம் பயிற்சி, ஒரு வருஷத்தில். அதுக்கு ஒரு மாதத்தை சூஸ் பண்ணுறான் அல்லாஹ். இது குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தை அல்லாஹ் செலக்ட் பண்ணுகின்றான். ஷஹரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர ஃபல்யஸும்ஹு. வழிகாட்டுதலாக மக்களுக்கு துல்லியமாக அறிவிக்கக்கூடிய, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து வேறுபடுத்தக்கூடிய குர்ஆன் அருளப்பட்ட ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திற்குள் நீங்கள் நுழைந்து விட்டால் நோன்பை வையுங்கள். இந்த நோன்புக்காக செலக்ட் ஆன மார்க்கம் ரமலான் மாதம். ஏன்? இந்த ரமலான் மாதத்தில் ஒரு இரவில் தான் அந்த குகையில் உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதருக்கு இறை வழிபாடு கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த பீரியடை எல்லாம் சூஸ் பண்ணுறேன். அதுதான் பெஸ்ட் பீரியட், அதுதான் மிக சிறப்பான பீரியட். எந்த பணியை எதிர்பார்த்து அந்த ஆன்மா தன்னை தயார்படுத்தி கொண்டு உட்கார்ந்திருந்ததோ, எதன் காரணமாக இந்த வழிகாட்டுதலை அந்த ஆன்மா பெற்றுக்கொண்டதோ, அதே தயாரிப்போடு இந்த உம்மத்தும் இருக்க வேண்டும். உம்மத்தும் அல்லாஹ்விடமிருந்து விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பீரியட், அந்த தருணம் எல்லாம் செலக்ட் பண்ணுறோம். இந்த பணியை செய்வதற்கு உகந்த தருணம் ரமலான் மாதம். இப்போ இந்த பயிற்சிக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செயல், நோன்பு என்கின்ற ஒரு செயலை அல்லாஹ் சூஸ் பண்ணுறான் பயிற்சிக்காக. சௌம், குர்ஆன் பயன்படுத்துகின்ற வார்த்தை சௌம். குர்ஆன் மிக தோதான, பொருத்தமான, அழகான, அற்புதமான, அதை விட வேறு எந்த வார்த்தையும் சூட்டாகாத ஒரு சிறப்பான சொல்லைத்தான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் செலக்ட் பண்ணுது. இதைவிட சிறந்த ஒரு சொல்லை, இதைவிட அழகான பொருத்தமான ஒரு சொல்லை இந்த செயலுக்கு சூட்டவே முடியாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு சொல்லையும் குர்ஆன் செலக்ட் பண்ணுகின்றது. இந்த பயிற்சிக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம். ஒரு பயிற்சி, அந்த பயிற்சிக்கு குர்ஆன் தேர்வு செய்த சொல் சௌம். சௌம், இந்த சௌம்ங்கிற வார்த்தையை அரபுகள் பயன்படுத்தி வந்தாங்க. இப்போ அரபுகள் எதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், உலகத்தில் அரபிய குதிரைகள் ரொம்பவும் ஃபேமஸான குதிரைகள். 7 அடி இருக்கும் குதிரை, 7 அடி குதிரை, ஜைஜான் டிக்கா, பயங்கரமான குதிரை. உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் அரபி குதிரைகளை பார்க்கலாம். அரபி குதிரைகள் வந்துகிட்டே இருக்கும். சேரர்களின் படைகளில், பாண்டியரின் படையிலும் கூட அரபி புறவைகள் இருந்தன. தமிழ்நாட்டில் கூட அந்த புறவை யூஸ் பண்ணியிருக்கிறான், பயன்படுத்திக்கிறாங்க போர்க்களத்தில். அந்த அளவுக்கு திறமையான புறவைகள். இந்த அளவுக்கு திறமையான புறவைகளா அது எப்படி உருவாக்குவாங்க? இப்போ அந்த குதிரைகளுக்கு அங்கே பயிற்சி கொடுப்பாங்க அரபுகள். குதிரைகளை பகலில் பாலைவனத்து வெயிலில் கட்டி போட்டுருவாங்க.
பாலைவனத்து வெயிலில் குதிரைகள் கட்டி போடப்பட்டிருக்கும். பகலெல்லாம் வெயிலேயே கிடக்கும். தீனி வைக்க மாட்டான், தண்ணி காட்ட மாட்டான், தீனி வைக்கவும் மாட்டான், தண்ணி காட்டவும் மாட்டான். பகலெல்லாம் வெயிலேயே நின்றுருக்கும். நைட்டில் திரும்ப அங்கே கொட்டிடுவான். பகலில் எந்த அளவுக்கு வெயில் கொட்டுதோ நைட்டில் அந்த அளவுக்கு புழுதி காற்று அடிக்கும், பயங்கரமாக குளிராக இருக்கும். அதுலேயும் அந்த குதிரை நின்றுக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள், குதிரைகள் தூங்காது, படுத்து தூங்காது, குதிரை நின்றுக்கிட்டே தான் தூங்கும். குதிரை உட்காராது, உட்கார குதிரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. குதிரை உட்காராது, நின்றுக்கிட்டே தான் இருக்கும், நின்றுக்கிட்டே தான் தூங்கும். இல்லையா? இப்போ பகல் ஃபுல்லாக தீனி இல்லாமல் தண்ணி குடிக்காமல் குதிரை நின்றுக்கிட்டே இருக்குது. நைட்டெல்லாம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. 2 பகல் 2 இரவு அப்படியே கட்டி போட்டிருப்பானுங்க. அப்படி நின்றுட்டே இருக்கும். அது வேறு வழி இல்லை. நின்றுக்கிட்டே இருக்கும், சாப்பிடாம தண்ணி எடுக்காமல். அப்புறம் அந்த குதிரையை ஓட்டிகிட்டே போவாங்க. ஏறி உட்காந்து ஓட்டுவோம். பாலைவனத்தில் புழுதி காற்றுல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாலைவனத்தில் போய்கிட்டே இருப்பாங்க, வனாந்திரத்தில் போய்கிட்டே இருப்பாங்க. மலைகளை ஏறி ஏறி இறங்குவாங்க. ஏறுவான் மலை குன்றுகளில். ஓய்வே கொடுக்க மாட்டான். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓட்டிகிட்டே போய் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுவான், திரும்ப ஓட்டிகிட்டு போவான். இவன் தூங்கிடுவான், அது கட்டு போட்டிருப்பான். இவன் சாப்பிட்டுக்குவான், அது தண்ணி கொடுக்க மாட்டான். தண்ணி கொடுக்காம அந்த குதிரையை ஒட்டிக்கிட்டே இருப்பான். 2 நாள் 3 நாள். அது மூச்சில் வாயில் நுரையெல்லாம் தள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். 2 நாள் குறிப்பிட்ட அளவு ஓடின பிறகு தான் அதை கட்டி போட்டு தண்ணி கொடுப்பாங்க. இடைவிடாத பயிற்சி. போர்க்களத்தில் போடணும். காடு, மலை, கடல், வனாந்தரம், மலை, குன்று எல்லாம் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாள் 3 நாள் சோறு தண்ணி இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் பயங்கரமாக அந்த புரட்சிகளை பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும். உலகத்துடைய எல்லா இராணுவங்களையும் அந்த குதிரை இருக்குதுனாக்கா அந்த குதிரை தாக்கு பிடிக்கும். 2 நாள் சோறு எல்லாம் ஓடும். போர்க்களத்தில் ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கும். பயங்கரமான பயிற்சி கொடுப்போம். இப்படி பயிற்சி கொடுத்த குதிரைகளுக்கு அவங்க சாயிமா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நோம்பு வச்ச குதிரை. நோம்பு வச்ச குதிரை பயிற்சி அளிக்கப்பட்ட எந்த பணிக்காக அது தயாரிக்கப்படுகின்றதோ, அதுக்கு ரெடிப்படுத்தப்படுதோ, அதற்கு முழுமையாக பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகள் நீங்கள் கொண்டு போங்க. இது ட்ரெயின்டு ஹார்ஸ். பயங்கரமாக பயிற்சி கொடுத்துருக்கோம். 2 நாள் இடைவிடாமல் மலை, காடு எல்லாம் ஓடிட்டே இருக்கும். 3 நாள் 4 நாள் நீங்கள் தண்ணியே காட்டாமல் ஃபைட் பண்ணலாம், தாக்கு பிடிக்கும். கூட்டிகிட்டு போங்க. இது பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை. குதிரை பாருங்க, குதிரை தளர்வடையாது, சோர்வடையாது. குதிரை நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். பயிற்சி அளிக்கப்பட்ட அரபி குதிரைகளில் அது முடியவே முடியாது பட்சத்தில் கீழே செத்து போயிடும். சாகும் போது தான் கீழே விழுகும். கீழே செத்து போயிடும், அவ்வளோதான். கால் முடிஞ்சு போய் கீழே விழுகிறது, முடியாமல் வர்றது, டயர்டாகி விழுகிறது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு அது பயிற்சி கொடுத்துருப்பான். இப்படி பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரைகளுக்குத்தான் சாயிமா என்கின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இருக்கிறார். எந்த பணி உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றதோ அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த மாதிரியான பயிற்சி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். இப்படிப்பட்ட பயிற்சி எவன் எடுத்துக்கிறானோ அவன் தான் நோன்பு வைக்கிறான்னு அர்த்தம். நோன்பு வைக்கிறது நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது இல்லை நோன்பு. நோன்புனாக்கா வேற என்னமோ ஒன்றைத்தான் நோன்பு சோம் என்று குர்ஆன் சொல்லுது. நம்ம நினைக்கிற மாதிரி காலையில் சஹர் நேரத்தில் இருந்து இஃப்தார் வரைக்கும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருந்தால் அதுக்கு நோன்பு நினச்சிக்கிறோம். அது இல்லை நோன்பு. அது பட்டினி கிடக்கிறது. பட்டினி கிடப்பதற்கு பெயர் அல்ல நோன்பு. நோன்பு என்பது வேற. நோன்பு என்பது ஷஹாதத்துல் ஹக்கை நிறைவேற்றுவதற்கு தேவையான பயிற்சி எடுத்துக்கொள்வது. பயிற்சி எடுத்துக்காரு, 1 மாதம் பயிற்சி எடுத்திருக்காரு. இவர் இறக்கிவிட்டா ஓடணும். 1 மாதம் பயங்கரமாக பயிற்சி எடுத்திருக்காரு. கொண்டு போய் கிரவுண்டில் விட்டால் ஓட மாட்டேங்கிறான், கீழே விழுந்துடுறான் டம்முக்குன்ட்டு. அவன் என்ன பயிற்சி எடுத்திருப்பான்? பட்டினி கிடப்பதற்கு பெயர் அல்ல நோன்பு. அது ஒரு பயிற்சி, ஒரு அற்புதமான பயிற்சி.
அந்த பயிற்சியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பிரேக் பிறகு அந்த பயிற்சி பற்றி பார்ப்போம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். மனிதன் என்பவன் 3 விஷயங்களின் கூட்டுத் தொகுப்பு அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பல விஷயங்கள் பல உரைகளில் பார்த்துருக்குறோம். நம்முடைய அறிவு, உள்ளம், நம்முடைய உடல். இப்போ இறைவனுக்கு நாம் முழுமையாக அடிமைப்பட்டு இருக்கணும் அப்படின்னாக்கா நம்முடைய அறிவும் உள்ளமும் அதுக்கு முழுசாக ஒத்துழைக்கணும். தொழுகையானாலும் சரி, வேறு எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி. முதல் அம்சம் அறிவு, உள்ளம். 3ஆவதாகத்தான் உடல் வருது. நோன்புலையும் அதுதான். நாம் நோன்பு என்பது ஒரு பயிற்சி, இகாமத்துத்தீனுக்கான ஒரு பயிற்சி, ஷஹாதத்துல் ஹக்குக்கான ஒரு பயிற்சி. நம்முடைய அறிவு, நம்முடைய உள்ளம். முதல்ல அறிவை கிளீன் பண்ணணும். தத்ஹீருல் அஃப்கார், நம்முடைய சிந்தனைகளை சுத்தப்படுத்துவது, சிந்தனைகளை தூய்மையாக வைத்திருப்பது. அறிவு உடன்பட்டு ஒத்துழைத்தால் தான் நீங்க ஒரு நல்ல அடிமையாக மாற முடியும். அறிவை. அடுத்து மனசு, உள்ளம். உள்ளம் கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படுகின்றது. உள்ளம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. உள்ளம் மனோ இச்சையாக மாறும் பொழுது அறிவை அடக்கி ஒழிகின்றது. உள்ளம், அறிவு, இந்த ரெண்டையும் நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல இடங்களில் அறிவை அடக்கி உள்ளம் ஜெயிச்சிருத பார்க்கலாம். உள்ளம் தான் ஜெயிச்சிடுது, மனசு ஜெயிச்சிடுது. மனசு என்ன பண்றது? மனசை குதிரைக்கு ஒப்பிடுறாங்க மக்கள். அடங்காத குதிரை அப்படின்னு மனசு சொல்றாங்க. அடங்காத குதிரை. மனசை குரங்கு சொல்றாங்க. மனம் என்பது ஒரு குரங்கு, அங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கு. மனம் என்பது ஒரு குதிரை, ஒரு அடங்காத குதிரை. இது அடக்கணும். மனசை அடக்கி நீங்க நம்ம அத்தனை பேர்த்துக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. ஈமானை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, ஷரியத்தை பற்றி, இஸ்லாமை பற்றி கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா? கொஞ்சம் அறிவு இருக்குது. இப்போ நமக்கு இந்த அறிவு சொல்ற, இஸ்லாமிய அறிவு சொல்ற விஷயங்கள் எல்லாம் மனசு கேட்குதா? கேட்காது. நிறைய இடங்கள் நம்ம சமாதானப்படுத்திடும். அறிவு சமாதானப்படுத்துறோம், மனசு அடக்கிறது இல்லை. அறிவை தான் சமாதானப்படுத்துறோம். அது மாதிரி ஆயிடுச்சுங்க, வேற வழி இல்லை, இது மாதிரி ஆயிடுச்சு. மனசு ஜெயிச்சிருது, நம்ம அறிவை அப்படியே ஓரங்கட்டி வச்சிடறோம். ரியல் லைஃப்ல, அன்றாட வாழ்க்கையில, யதார்த்தத்தில் நாம் மனதிடம் அடங்கி போய்விடுறோம். மனசு அடங்காத குதிரையா இருக்குது, அப்படி சிரித்து கொண்டு நிற்கின்றது. மனசு எப்படி அடக்கிறது? மனதை எப்படி அடக்குவது? மனம் என்பதுதான் புலன்கள். நோன்பு மனதில் தான் கை வைக்கின்றது. மனதை அடக்குமாறு அடக்கும் கலை, மனசை அடக்கிற வித்த, இதையெல்லாம் நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்குது. மனசை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி இந்த அவை என்று உங்கள்கிட்ட கொடுத்து அப்புறம் அந்த மனசில் வச்சுக்கணும். ஒன்றும் செய்யாது, விசாம உட்காந்துடும். ஒரு வேட்டை நாய், வேட்டை நாயை பழக்கப்பட்டது ரொம்ப கஷ்டம். சரியா?
பயங்கரமாக பழகிட்டே இருப்பாங்க. கோயம்புத்தூர் போத்தனூர் வந்தீங்கன்னாக்கா போத்தனூரில் ஒரு காவல் நாய் பயிற்சி கழகம் இருக்கு, நாய் பயிற்சி கல்லூரி. தமிழ்நாட்டில் முக்கியமான பயிற்சி கல்லூரி அது. அங்கே வந்து போலீஸ் நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்போம். 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் வேட்டை நாயை பழக்கப்படுத்துவோம். வேட்டை நாய் நீங்கள் எங்கேருந்து பார்த்து ஷூட் பண்ணுறீங்க, ஒரு முயல் விழுந்துருச்சு, முயல் அடிபட்டுருச்சு, ஆனால் ஓடுது, அது கொஞ்சம் தூரம் விழுந்துருச்சு. நீங்கள் வேட்டை நாயை அவுத்து விடுறீங்க, அது ஓடி போய் முயலை கவ்வும். முயலை கவ்வணும், கடிக்கக்கூடாது. அப்படி கவ்வி கொண்டு உங்களுக்கு கொடுத்துரும். அது கடிக்காது, ரத்தம் வலிகிறது நக்க கூட செய்யாது. அப்படியே கவ்வி கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடும். நீங்களா பார்த்து அதுக்கு 4 துண்டு போட்டு அது மட்டும் தான் திங்கும், அதுவாக திங்காது. நீங்களா பார்த்து என்ன கொடுக்குறீங்களோ அதை மட்டும்தான் அது திங்கும். வேட்டை நாய் மாதிரி நம்முடைய மனசை பழக்கப்படுத்தணும். இந்த கும்கி யானைகளை வச்சுட்டு யானையை பழக்கப்படுத்துறாங்க. யானையை பெரிய காட்டு யானையை அடக்கி உடக்கி பழக்கப்படுத்தி கொண்டு வந்து சங்கிலை போட்டு கட்டி வச்சிடறான். ஏன் அது சொல்கிற வேலை செய்யுது. மரத்தை தூக்குது, தள்ளி விடுது, மரத்தை முறிக்குது, லோடு ஏற்றுது. ஸோ காட்டு யானையை கூலியாலாம் மாற்றிடுறானுங்க, அடக்கி உடக்கி மாற்றுறானுங்க. குதிரையை அடக்கிறான். காட்டுக்குதிரை அடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. காட்டு குதிரைகள், வரி குதிரைகள் அடக்க முடியுமா? அடக்கவே முடியாது. அவற்றை பழக்கப்படுத்தவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட காட்டு குதிரைகளையும் வரி குதிரை அல்லாத மற்ற குதிரைகளை எப்படியாவது கொண்டு வந்து பழக்கப்படுத்தி போர்ல பழகிற அளவுக்கு மாத்திடுறாங்க. குதிரையை அடக்கிறோம், நாயை அடக்கி பழக்கப்படுத்துறோம், காட்டு யானையை அடக்கிடுறோம். ஆனால் இந்த மனிதனால் மனசை அடக்க முடியறதில்லை. மனசுக்கிட்ட தோத்து போயிடும். மனதை அடக்கும் கலையை நோன்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யார் தெரியுமா? எவன் தன்னுடைய நஃப்ஸை அடக்கி செத்த பிறகு வருகின்ற வாழ்க்கைக்காக உழைக்கின்றானோ அவன் தான் புத்திசாலி. இன்னொரு இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ். அல்லாஹ்வுக்கு அடிபணிய செய்வதற்காக தன்னுடைய நஃப்ஸோடு ஓயாமல் போராடி கொண்டிருப்பவன் தான் முஜாஹித். நஃப்ஸ் அடங்க மாட்டேங்குது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி அடங்க வைக்கணும். அதை போல அடக்கி உடக்கி கொண்டு வந்து மேலே அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு வந்து படுக்க போடணும். இப்போ இதுதான் நஃப்ஸ். இப்படிப்பட்ட காரியத்தில் எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் முஜாஹித். நம்ம சொன்னா நஃப்ஸ் கேட்கணும், வானா வரணும், எந்திரினா எந்திரிக்கணும், உட்கார்னா உட்காரணும், 4 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும். சரியா? நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுடைய நஃப்ஸ் கேட்கணும், செய்யணும். பேசாம சத்தம் போடாம பின்னாடியே வாழை ஆட்டிக்கிட்டு வரணும். அதுதான் நஃப்ஸ். நம்ம அதுக்கு முன்னாடி போகக்கூடாது. இப்போ நஃப்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? நஃப்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது? காட்டு யானை எப்படி அடக்குவான்? ஒரு வேட்டை நாய் எப்படி அடக்குவான்? சோடு தண்ணி போட மாட்டான், சோடு தண்ணி கிடக்கும், தண்ணி காட்ட மாட்டான், தீனி கொடுக்க மாட்டான். சரியா? அது தண்ணிக்கும் தீனிக்கும் அப்படியே ஏங்கும். இப்போ கண்ட்ரோல் பண்ணுவான், அதுக்கு தீனி கொடுப்பான். இந்த வேலையை செஞ்சால் தான் தீனி கிடைக்கும் அப்படி பழக்கப்படுத்துவோம். அந்த வேலை செய்வோம். அது இது செஞ்சால் அது கிடைக்கும், இது செஞ்சால் அது கிடைக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டினி போடுறான், மனசை பட்டினி போடுறோம். புலன்களை அடக்கு, புலன்களை கட்டுப்படுத்து. மனசுக்கு என்ன தீனி? தீனி போடக்கூடாது. தீனி சோறு இல்லை. மனசுக்கு என்னென்ன தீனிலாம் இருக்கு? மனது என்னெல்லாம் கேட்குது நம்மள்கிட்ட? மனதினுடைய விருப்பங்கள் என்ன, ஆசாவாசங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 வகையாக பிரிக்கலாம். மனசுன்னா 3. ஒன்று இச்சைகள். முதல்ல இச்சைகள்.
இரண்டாவது தேவைகள், விருப்பங்கள், தேவைகள் அல்லது விருப்பங்கள். மூன்றாவது உணர்வுகள். இந்த மூணு தான மனசு. சரியா நம்ம பார்த்து கேள்வி கேட்குது, உங்க மனசை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்க சொல்ற பேச்சு எல்லாம் உங்க மனசு கேட்குமா, இல்ல மனசு சொல்றது தான் நீங்க கேட்குறீங்களா? உங்க மனசை நீங்க கமாண்ட் பண்ண மனசு கேட்குமா, இல்ல நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருக்குமா? வரணும், வாமா போலாம், டைமா இல்லைம்மா, நீங்க கொஞ்சம் கூப்பிடக்கூடாது. இப்போ நீங்க கன்வின்ஸ் பண்றீங்க, கெஞ்சுறீங்க, சரியா? அது வரவே மாட்டேங்குது. இப்போ ஆசை காட்டுறீங்க, நல்ல பிள்ளைல வா, வந்தீங்கன்னாக்கா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன், சரியா? வந்தீங்கன்னாக்கா உனக்கு நான் கிஷ்கிந்தா கூட்டிகிட்டு போவேன். இப்போ ஆசை காட்டுறீங்க, நன்றி கொடுக்குறீங்க. அப்புறம் மனசு வருது. உங்கள் மனசு எப்படி கமெண்ட் பண்ண வருமா, இல்லை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிடணுமா, இல்லை கெஞ்சி கூப்பிட்றீங்களா, இல்லை ஆசையெல்லாம் ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி, இல்லை அது அடம் பிடிக்குதா, வேற வழி இல்லாமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? உங்க மனசு எப்படி இருக்கு? உணர்வுகள் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல இச்சைகள். இச்சைகள்ல 3 விஷயம் நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸை பார்த்துருக்கோம். மனசுக்கு இச்சைகள், அதுக்கு வேணும் ஒரு பொருள் வேணும், மனசு கேட்கும், வேணும், அவ்வளவுதான். அது கூடுமா கூடாதா, நல்லதா கெட்டதா, தகுமா தகாதா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாம் ஒன்றும் கேட்காது. வேணும்னா வேணும். இப்போ வேணும் வேணும்னு சொல்லிட்டு மனசு 3 விஷயங்களை கேட்குது. ஒன்று உணவு தீனி, இன்னொன்று பாலியல் பெண் இச்சை, சரியா? மூணாவது சொகுசாக இருக்கணும். மனசு தீனி கேட்குது, அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஹலாலா ஹராமா, கூடுமா கூடாத, உடம்புக்கு நல்லதா கெட்டு போயிடுமா, அதெல்லாம் ஒன்றும் பார்க்காது. வேணும் 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 வேணும், அவ்வளோதான். உலகத்தை சுற்றி பாருங்க, மனசுக்கு தீனி போடுறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி எங்கிட்டே இருக்குது. உலகத்தில் இன்னைக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் மிகப்பெரிய ஒரு தொழில். விதவிதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டுட்டே இருக்குது. விதவிதமான உணவுகள் இப்படித்தான் இல்லை, வகை வகையாக ருசியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ரெசிபிஸ் வகை வகையாக வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பேர்த்த பார்த்தீங்கன்னாக்கா நிறைய திம்பாங்க, ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பேர்த்த பார்த்தீங்கன்னாக்கா வகை வகையாக சாப்பிடுவாங்க, விதவிதமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த 2 பேர்த்துக்கும் உலகம் தீனி போட்டுக்கிட்டே இருக்கு. விதவிதமாக தயாரிக்கிறாங்க, ரகரகமாக தயாரிக்கிறாங்க, சரியா? சிப்ஸ் எடுத்துக்கோங்க, சிப்ஸில் மட்டுமே 1000 வகை இருக்குது. மோசமான சிப்ஸுக்கெல்லாம் வருது, கவனிங்க, மோசமான சிப்ஸ்லாம் வருது. மோசமான சிப்ஸ் கண்டுபிடிக்க பார்க்கலாம் நீங்கள். மோசமான சிப்ஸ்லாம் வருது, இன்னமும் தயாரிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி, உலகம் முழுத்து ஒரு ஃபேக்ட்ரியாக வச்சுக்கோங்க. இந்த ஃபேக்ட்ரியே உங்கள் நஃப்ஸுக்கு தீனி போடுவதற்காக இயங்கி கொண்டே இருக்குது. நஃப்ஸு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. நல்லது கெட்டது, ஆகும் ஆகாது, நோய் இல்லை, சரியா? கொலஸ்ட்ரால் ஃபேட் அது இது எதையும் பார்க்காம சும்மா அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டே நஃப்ஸு. நஃப்ஸா இல்லையாங்க? கேட்குதா இல்லையா? கேட்குது நஃப்ஸு. ரெண்டாவது பாருங்க, பாலிச்சை. இது இந்த ஃபுட் ஃபேக்டரியோட பெரிய ஃபேக்டரி. இது உங்களுடைய மனதின் பால் இச்சைகளை தூண்டிவிட்டு அதை பெருசாக்கி அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், சரியா? ஸோ இது நீங்கள் சொல்ல வேண்டிய, உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச விட உங்களுக்கு ஏகப்பட்ட தகவல் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பாலிச்சியை தூண்டுறானா இல்லையா? தூண்டிக்கிட்டே இருக்கலாம். சாதாரண பிளேடு, நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறது ஒரு பிளேடு விற்கிறீங்க, அந்த பிளேடை விற்கிறதுக்காக வேண்டி உங்கள் காம இச்சை தூண்டி விடும். உடனே இல்லையாங்க? உங்கள் காம இச்சையை தூண்டிவிட்டு ஒரு பிளேடை விற்கிறான், 2 ரூபா பிளேடு விற்கிறதுக்காக வேண்டி. ஸோ காம இச்சை எப்படித்தான் தூண்டுறதுன்னு வகையில் இல்லை. நம்ம பார்த்துக்கிட்டு விரும்பாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சரியா? அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், விரும்பாமல் பார்க்குறோம், வேறு வழி இல்லாமல் பார்க்குறோம். நஃப்ஸு பார்க்குது. நம்மளால் பார்வையை கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்லை, சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை. உள்ளத்தில் ஆபாசமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆபாசமான பேச்சுகள், ஆபாசமான பாடல்கள்
கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், மறுபடியும் பார்க்குறோம், கேட்குறோம். நஃப்ஸுக்கு பழகி பார்க்காம இருந்த ஒரு மாதிரியா இருக்கும். நஃப்ஸு சொல்லி சாப்பிட்டு பழகிருச்சு. மூணாவது சொகுசான வாழ்க்கை. இந்த இந்த இது அது இது சயின்ஸு, மனிதன் சொகுசாக இருக்கணுங்கிறக்காகத்தான் இவ்வளோ கண்டுபிடிப்புகள். என்ன சொகுசாக இருக்கணும் மனசு. இந்த மூணையும் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கு, அடம் பிடிக்குது, வேணும், அடம் பிடிக்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, நகராம நிற்குது, கீழே உளுந்து கையை காலை ஆட்டி அழுது அரற்றி வேணும் கேட்குது. யோசிச்சு பாருங்க, உங்க மனசு கேட்குதா இல்லையா? உங்க மனசு கேட்குதா இல்லையா? சாப்பாடு வேணும், பிரியாணி வேணும், மனசு கேட்குதா இல்லையா? டெய்லி நைட்டு புரோட்டா சாப்பிட்டே ஆகணும், மனசு கேட்குதா இல்லையா? வெள்ளிக்கிழமையான கறி எடுத்தே ஆகணும், மனசு கேட்குதா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு ஆசைப்படுதா இல்லையா? வெளியில் போகும்போது உங்களையும் மீறி கண்ணு பக்கம் போகுதா இல்லையா? நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்க, உங்கள் சிந்தனை அங்கே போயே இருக்காது, ஆனால் கண்ணு மட்டும் அப்படி போயிட்டு வந்துடும். போகுதா இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெள்ளிக்கிழமை என்ன ஆனாலும் கறி எடுத்தே ஆகணும் மனசு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மனசு பேச்சு கேட்குறீங்களா? அதனால் வெள்ளிக்கிழமை தின்னே ஆகணுமா? சும்மா இருக்க முடியாதா? கறியத்தே ஆகணுமாங்க வெள்ளிக்கிழமை? கறி எடுக்க முடியாதா? கறிக்கடி போய் நிற்கிறீங்க, ஷோல்டர் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் மனசு கேட்குது, முன் சப்பை ஷோல்டர் கறி கொடுங்க. ஏன் தொடக்க சாப்பிட மாட்டீங்களா? நெஞ்சு கறி சாப்பிட மாட்டீங்களா? அதெல்லாம் ஷோல்டர் தான் சாப்பிடுவீங்களா? அதில் சிக்கன் லெக் பீஸ் கேட்குறீங்க. மனசு கேட்குது இல்லை? நீங்கள் வேறு சொல்கிறீங்கல்ல, வாயை திறந்து ஷோல்டருக்கு அடி கொடுங்க, முன் சப்பை கொடுங்கன்னு சொல்லும்போது இது நம்ம மனசு இது கேட்குது, யோசிக்கிறதே இல்லை, சொல்லிடுமா இல்லையாங்க? ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகப்பெரிய சஹாபி. சஹாபாக்களில் 20 பேர் மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தார்கள். அந்த 20 பேரில் இவர் வராரு. அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் வீட்டில் கறி கேட்டாங்க, கறிக்கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். வழியில் உமர் ஃபாரூக் எல்லாம் ஒன்று சந்திச்சோம். உமர் ஃபாரூக் என்னப்பா அது கூடையில் அப்படின்னு கேட்டாங்க. கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, கறி வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் இன்னைக்கு கறி சாப்பிட்டே ஆகணுமா? கறி சாப்பிட வைக்க மாட்டீங்களோ? வாரவனே கறி சாப்பிட்டே ஆவீங்களோ? கறி சாப்பிடாட்டி தொண்டைக்கு இல்லை சோறு இறங்காதா? கூடை தூக்கிட்டு கடைக்கு வந்திருக்கிற கறியை சாகணும். அவன் பேசிட்டே இருந்தார். நான் என்னால் உண்மையை வச்சுக்க முடியல, இனிமேல் கறியை சாப்பிடவே கூடாது முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறார். அவர் இனிமேல் கறி வாங்கவே கூடாது. ஓ, நம்ம கறி கடைத்தான் போகிறோம், நம்மளா போகல, நஃப்ஸு தான் கொண்டு போகுது. நஃப்ஸு தான் கொண்டு போகுது. இந்த உணவு தான் வேண்டும் என்று நீங்கள் வாய் திறந்து வீட்டிலோ கடையிலோ உச்சரிக்கும் போதெல்லாம் உங்கள் மனசு தான் பேசுது. சரியா? நம்ம கவனிக்கிறதே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி, நல்லா ருசி சாப்பிடுவீங்க. வழக்கமாக சாப்பிட்றத விட 4 வாய் அதிகமாக சாப்பிடுவீங்க. பிரியாணி வீட்டில் ஆக்குனாங்கனாக்கா நான் பிரியாணி ஆக்கியிருக்கிறாங்க. உங்கள் நஃப்ஸு கொண்டாட்டமாக இருக்குது. சாப்பிடாதீங்க, பிரியாணி சாப்பிடாதீங்க. பிரியாணி வேணும் உனக்கு, நோ. நஃப்ஸுக்கு நோ சொல்லி பழகுங்க. நஃப்ஸுக்கு நோ சொல்றது தாங்க நோம்பு கற்றுக் கொடுக்குது. நஃப்ஸுக்கு நோ என்று சொல்லு. நோ, இன்னைக்கு பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன். வீட்டில் உங்கள் ஒய்ஃப் கிட்ட உங்கள் அம்மாட்ட சொல்லுங்க, நேற்று நைட்டு நாக்குனீங்க, அது கொடுங்க சாப்பிட்றேன். நோ. உங்கள் நஃப்ஸு கெஞ்சும், உங்கள் நாள் சாப்பிடலாமே.
இனிமேல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரே ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். நோ நோ, நஃப்ஸுக்கு நோ என்று சொல்லி பழகுங்கள். சரியா அதுதான் கற்றுக் கொடுக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சட்டை இருக்குது, பிராண்டட் சட்டை, 2300 கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்குறீங்க, ஒரே ஒரு தான் போட்டிருக்கீங்க. அதை போட்டாலே உங்களுக்கு ஒரு கெத்து வந்துடுது. சரியா, அதை போட்டால் உங்கள் முகம்லாம் மாறிடுது, ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு. சரியா, அப்படி நின்று நிற்கிறீங்க, வண்டி இப்படி ஓட்டுறீங்க. அந்த சட்டையை எடுத்து யாருக்காச்சும் கொடுத்துருங்க. அந்த சட்டையை யாருக்காச்சும் கொடுத்துருங்க, கூடாது. மறுபடியும் ஒரு சட்டை உங்கள் முகத்தை மாற்றிடுது, உங்கள் நடையை மாற்றிடுது. அது ஓட்டு உட்காந்து ஒரு மாதிரி ஆயிடுறீங்க, ஒரு மாதிரி பேசுகிறீங்க. குளிச்சா தான் சட்டை போடுறீங்க, குளிக்காதனால சட்டை போட மாட்டேங்கிறீங்க. அப்படியே போட்டு வந்து கட்டி வச்சுடுறீங்க. உங்களுக்கு சட்டையா, சட்டைக்காக நீங்களா? நீங்கள் நிறைய அப்படி தான் இருக்கானுங்க, பிராண்டடாக யூஸ் பண்ணுறான். அந்த பிராண்டடை கேட்டு இவன் மாறிக்கிறான். தமிழகத்தில் ஒரு வண்டி வாங்கிக்கிறாரு, 1.25 லட்சம் ரூபா வண்டி வாங்க, பைக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம், இன்னொரு ஃப்ரெண்டுடைய ஃபேக்ட்ரியில். அவர் ஃபேக்ட்ரி ஒரு சந்துக்குள்ளே இருக்குது. அங்கே இவர் கார் எடுத்துகிட்டு வர்றார், ஆட்டோவில் வர்றார், பைக் வர மாட்டேங்கிறான். 2 லட்ச ரூபா பைக் ஓடி அங்கே வர முடியும். பைக்குக்காக வேண்டி இவங்களுடைய ஹேபிட்லாம் மாற்றுறாங்க. மாத்திரமே இல்லையாங்க. சரியா, பைக் புது வண்டி வாங்கிட்டு அப்படியே போகிறாங்க தப்பில். என்ன இது என்ன நஃப்ஸு? ஏன் நம்ம நஃப்ஸ் அப்படியே கேட்குது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு என்று ஒரு லைஃப் ஸ்டைல் டெஃபினட்டாக இருக்கும். ஏன் நீங்கள் குறிப்பிட்ட சட்டையை தான் போடுவீங்க, குறிப்பிட்ட பேண்டை தான் போடுவீங்க, குறிப்பிட்ட விதமாக சாப்பிடுவீங்க, சில பொருட்களை ரொம்ப லைக் பண்ணுவீங்க, சில பொருட்கள் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இதெல்லாம் உங்கள் நஃப்ஸ் சொல்கிறது தான். இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்துக்கும் நோ 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 நோன்னு சொல்லி பழகு. முடியாது, உங்களால் முடியணும். காரியம் பண்ணணுன்னாக்கா செய்யணும், செஞ்சு பழகணும். முன்னாடி தலைமை தேர்தல் ஆணையராக ஒரு ஆள் இருந்தார், ஒரு தமிழ்நாடுக்கார், மலையாளம் தமிழ், டிஎன் சேஷன். அந்த ஆள் வந்து உட்காந்து தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது யாருக்கு தெரியாது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் எழுதுறார் ஒரு கட்டுரையில். அவர் டெய்லி நைட் தூங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் எழுதிட்டு இருப்பார். அவர் எழுதிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு காஃபி, ஒரு ஃபில்டர் காஃபி மட்டும் வைப்பாங்க. அந்த ஃபில்டர் காஃபி குடித்து முடிச்சுட்டு மெதுவாக குடிப்பார். அது குடிச்சு வரைக்கும் எழுதிட்டே இருப்பார். அது குடித்து முடிச்சுட்டு போய் தூங்குவார். அவருடைய வழக்கம். ரொம்ப நாளாக பல வருஷமாக எப்படி நடந்துட்டு இருக்குது. அந்த ஃபில்டர் காஃபி குடித்தா தான் தூக்கம் வரும் அவர். அப்போ ஒரு நாள் யோசிக்கிறார், அந்த ஃபில்டர் காஃபி, இந்த ஃபில்டர் காஃபிக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். இதை குடித்தா தான் தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். இது குடித்தா தான் எனக்கு தூக்கம் வருது, நான் அப்படி நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த ஃபில்டர் காஃபி நான் அடிமையாக இருக்கிறேன். இந்த சிந்தனை வந்த உடனேயே அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு காஃபி எடுத்துட்டு போ அப்படின்ட்டார். காஃபி மேலே கொண்டு போ. அவங்க அப்படி பார்க்குறாங்கண்ணா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், கொண்டு போய் இந்த காஃபியை அப்படி கொண்டு போயிட்டாங்க. அன்றைக்கி அவரால் தூங்கவே முடியல. ஆனால் இந்த சிந்தனை ஃபில்டர் காஃபிக்கு ஒரு காலையில் இருந்துச்சு, அது கழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு காஃபிக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். அவர் சொல்கிறார், அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நான் காஃபி குடிச்சதே இல்லை, இப்போ அதை குடிக்கவே இல்லை. நோ சொல்லி பழகுங்க. உன் நஃப்ஸ் என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நோ. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை நீங்கள் செலவு செய்யாத வரைக்கும் நன்மை அடைந்து கொள்ள முடியாது. என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு பாருங்கள். பிரியாணி பிடிக்குமா? வேணான்னு சொல்லுங்கள். சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்கள். நீங்கள் நைட்டு ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா?
ஃபேஸ்புக்கில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணுறீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம தொழுகிற டைமில் ஒரு 40 நிமிஷம் தான் தொழுகிறோம். ஆனால் ஃபேஸ்புக்கு 3 மணி நேரம் தரும். என்ன கொடுமைடாது. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டெலீட் பண்ணுங்கள், ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. ஏன் ஃபேஸ்புக் இல்லாமலே உலகம் நடக்கும், ஃபேஸ்புக் இல்லாமலே உலகம் ஓடும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டெலீட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் டீஆக்டிவேட் பண்ணுறது அப்புறம் பார்க்குறது, அக்கௌண்ட்டே வேணாம். என்னது நான் போகிறோம், நம்ம ஃபேஸ்புக்கு போய் எழுதி பெருசாக ஒன்றும் போகிறது இல்லை, டெலீட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது தான் நோம்பு வருது. நோம்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெஃப்ஸுக்கு நிறைய தீனி போடும், ஃபுல்லாக தீனி. நிறைய பேர் வீட்டில் பாருங்க, மற்ற மாதங்களில் வர மளிகை சாமானத்தை விட நோம்பு மாதத்தில் மட்டும் மளிகை சாமான் கூடுதலாக இருக்கும். நிறைய திங்கிறோம், வகை வகையாக திங்கிறோம், டெய்லி கறி எடுக்கிறோம். இஃப்தாருக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா சரி சாப்பாடு. இஃப்தாரில் வடை கஞ்சி ஆகா இது இது கஞ்சியில் வகை வகையாக கைமா கஞ்சி, அந்த கஞ்சி, இந்த கஞ்சின்ட்டு அடக்கிறதுக்காக இது தீனி போட்டு வளர்க்குறோம், மிருகமாக ஆக்குறோம். நப்சை தீனி போட போட அது மிருகமாகிடும். அடக்கணும், அடக்கணும். டைனாசர் மாதிரி இருக்குது மனசு. நம்ம தீனி போட டைனாசர் மாதிரி ஆயிடும், டிராகன் மாதிரி ஆயிடும். நம்ம நப்சு டிராகனாக அப்படி அடங்குவோம், ஒன்றும் பண்ண முடியாது. வாயத்து வந்து நம்ம சாக வேண்டியது தான். நம்ம நப்சு டிராகன் ஆக்கிட்டே இருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. சஹர் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிடும். மக்களும் இப்போ சஹர் விருந்தெல்லாம் வைக்கிறாங்க, சஹர் ஃபுல்லாக சாப்பிடும். நியாயப்படி பார்த்தா நம்ம சஹர் சாப்பிடவே கூடாது. மக்களை நபி வழியை பின்பற்றுகிறோம், சஹர் உணவில் பரக்கத்து இருக்கின்றது, சஹர் சாப்பிட்டே ஆக வேண்டும், முக்கியமான சுன்னத் அது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, சஹாரே பண்ணக்கூடாது. லஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கிறிஸ்துவர்கள் ஒரு நோன்பு வைப்பாங்க. அந்த நோன்பு பேர் விசால். டபுள் நோன்பு வைப்பாங்க. ஒரு சஹர், மறுநாள் இஃப்தார் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் சஹரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு 2வது இஃப்தார் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக 2 நோன்பு, கண்டினியூஸாக 3 நோன்பு. திங்கக்கிழமை காத்தால சஹர் பண்ணானாக்கா மறுபடியும் வியாழக்கிழமை காத்தா சஹர் பண்ணுவான். திங்கள் செவ்வாய் புதன் 3 நோன்பு முட்க வச்சுருப்பான். இதெல்லாம் பார்த்து சஹாபாக்கள் வைக்க ஆரம்பித்தாங்க. ஷரியா இதை தடை செய்தது. நோ இல்லை, வைக்க வேண்டாம், அளவுக்கு மின்சுமை வைக்கக்கூடாது. சஹர் பண்ணுங்க, சஹர் பண்ணாமல் இருக்காதீங்க. சஹர் பண்ணான்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. சஹர் பண்ணாமல் வந்துடுறது, சும்மா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது, நைட் தூங்கும்போதே ஏதாவது சாப்பிட்டு தூங்கிடுறது, சஹர் பண்ணுற மாதிரி. சஹர் இல்லாமல் நோன்பு வைக்கிறது. அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோம், ரொம்ப பட்டினியாக இருக்கணும், ரொம்ப பயபக்தியாக காட்டுறது. ரொம்ப பயபக்திலாம் காட்டக்கூடாது. ஒரு ஆள் இப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தார், இப்படியே மெதுவாக. உமர் ஃபாரூக் இல்லாமல் என்னப்பா உடம்பு சரியில்லையா? இல்லைங்க. அப்புறம் என்னாச்சு, ஏன் இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறேன்? இல்லைங்க, ரொம்ப பணிவாக போயிட்டு இருக்காங்க. ஃபோன் சொன்ன இல்லை, அப்படி பணிவு. நான் கேட்டேன், பணிவு அல்லாஹ்க்கு முன்னாடி காட்டு, ரோட்டில் அப்படி நடந்து போயிட்டு இருக்காது. இந்த ஓவர் பக்திலாம் இஸ்லாத்தில் கிடையாது. சஹர் பண்ணணும். சஹர் பண்ணாமல் அப்படியே ரெட்டை நோன்பு வைக்காத, சஹர் பண்ணியே ஆகணும். விசால் நோன்பு வைப்பதற்கு, தொடர் நோன்பு வைப்பதற்கு ஷரியா தடை போட்டது. அல்லாஹ்வின் தூதருக்கு மட்டும் விதிவிலக்கு. அல்லாஹ்வின் தூதர் மட்டும் அந்த நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சஹர் பண்ணுங்க, சஹர் பண்ணால் நோன்பு வைக்காதீங்க. சஹரில் பரக்கத்து இருக்குது, சஹரில் ரொம்ப ஹைர் இருக்குது. இது யாருக்கு? சஹரே பண்ண மாட்டேங்கிறான். அவன்கிட்ட போய் சஹர் பண்ணுப்பான்னு சரியாக சொல்லுது. இப்போ நைட்டே 4 நாள் சேர்த்து சாப்பிட்டான். ஐயா, அவனுக்கு சஹர் பண்ணணும். அவன் 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 இஃப்தாரே பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு சாப்பிட்றோம் ஃபுல்லாக. இஃப்தாரில் அடி தூள் கிளப்புறோம். 4 பரோட்டா சாப்பிட்றாங்க. இஃப்தாரில் உட்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க, வடை சாப்பிட்றாங்க, 2 கொட்டா 3 கொட்டா கஞ்சி சாப்பிட்றாங்க. எப்படா இஃப்தார் நேரம் வரும் காத்துட்ருக்காங்க. ப்ரிப்பரேஷன், முன்னாடியே ப்ரிப்பரேஷன். பள்ளியாசல் பாருங்கள், சஹருக்கு முன்னாடி 3/4 மணி நேரம் அதில் பாயெல்லாம் விரிச்சு கஞ்சியெல்லாம் எடுத்து வச்சு நோம்பெல்லாம் தந்துட்டு புடா பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. மோதன் அப்படியே போவார். அப்படின்ட்டு அவர் டப்பு சொல்லும்போது கையில் என்ன இது ஓட்ட பண்ணி நின்றுட்டே இருக்காங்க. நம்ம எங்கேயும் மனசை அடக்கிறோம். ஐயா, மனசு அப்படி காத்துக்கிட்டு இருக்குது.
எப்படா வரும்னு சொல்லிட்டு அப்படி 4 கால் பாய்ச்சல பாயிரும். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறோம். அப்புறம் ஆகத்தான் நல்லா கவனிங்க. இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னாக்கா மகரிப் தொழுது விட்டு அல்லாஹ்வின் மகரிபுக்காக அதான் கொடுத்து அல்லாஹ்வின் தூதர் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருவதற்குள்ளாக நாங்கள் 2 ரக்காத் தொழுதுருவோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அந்த 2 ரக்காத் தொழுகைக்கு ரொம்ப சிறப்பம்சம் தான் இருக்குது. எந்த பள்ளிவாசல் அலோவ் பண்ணவே மாட்டான். வக்து ரொம்ப கம்மிங்க, தொழலாம் கூடாது, மகரிபுடைய வக்து ரொம்ப கம்மி, அப்படியே வக்துல தேவையே இல்லை, 2 நிமிஷத்துல முடிச்சிடறாங்க தொழுகை. ஏன் சரி பாய் தொழ விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் தொழ விட மாட்டாங்க. ரம்ஜான் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இகாமத்துக்கும் வாங்குக்கு இடையில ஒரு 12 நிமிஷம் கேப் இருக்கும். 12 நிமிஷம். மற்ற நாளில் இந்த 12 நிமிஷம் தொழில் நிமிஷம் பள்ளிவாசலே காலி ஆகிடும். 12 நிமிஷம் டைம் தர்றாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு தான் வர்றாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு தொழுது முடிச்சு மறுபடியும் இஷா முடிச்சு சாப்பிட்றாங்க. மறுபடியும் சாப்பிட்றாங்க. நைட்டெலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதையும் கண்டதையும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா அல்லாஹ்வின் தூதர் சஹர் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சஹர் தூர் செய்த பரக்கத்து இருக்கான், அதில் ரொம்ப ஹயர் இருக்குது, சஹர் செய்யாமல் இருக்கக்கூடாது, அதனால் சஹர் செய்யும். மறுபடியும் 3 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் பொம்பளைங்கள பாருங்கள், இபாதே பண்ண மாட்டாங்க. இஃப்தாருக்கு ஆக்கணும், நைட்டுக்கு ஆக்கணும், சஹருக்கு ஆக்கணும், அவங்க ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் சாதம் சாப்பிட்றோம், சளைக்காமல் சாப்பிட்றோம். நைட்டில் எழுந்திரிச்சு தூக்கத்தில் சாப்பாடு உள்ளே போகாது, அதெல்லாம் இல்லை. முதல் ஒரு நாள் என்ன அப்படி இருக்கும், ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சோம். ஃபுல்லாக சாப்பிட்றோம். எங்கேயும் அடக்கிறோம், அடக்கிறதே இல்லை. எல்லாம் மனசு அப்படி மிருகம் மாதிரி ஆயிடும், மூர்க்கத்தனமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மிருகத்தை கட்டி போட்டு தீனி கொடுக்காம இருந்தாக்கா அதை சொல்கிற பேச்சு கேட்கும். அதே அவுத்து விட்டுட்டு இஷ்டத்துக்கு தீனி கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அது வாட்டுக்கு மம்மானே திங்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இஃப்தார் என்பது நம்முடைய நோன்பு என்பது உணவு விஷயத்தில் நம்ம டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம உணவு விஷயங்களை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோம். காலையில் டிஃபன் பண்ணுறத ஒரு 3 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்றோம், மத்தியான சாப்பாடை ஒரு 3 மணி நேரம் தள்ளி சாப்பிட்றோம், நைட்டு வழக்கமான சாப்பிட்றோம். எங்கே உணவு குறையுது? உணவு குறையிறதே இல்லை, எக்கச்சக்கம் உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நஃப்ஸு அடங்காது, இச்சைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் பாருங்க, இது நான் இந்த இப்போ சொன்ன பாயிண்ட்டுக்கு ஆதார் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவர்கள் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நோன்பு வைக்கும் பொழுது மனைவியை நெருங்க மாட்டார்கள். நோன்பு வைக்கிற காலத்தில் அவங்க மனைவியை நெருங்கவே மாட்டாங்க, இல்லற உறவை வைக்கவே மாட்டாங்க. ஸோ நமக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஷரியத் கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்தி எல்லா சமூகங்களுக்கும் நோன்பு எப்படி இருக்குன்னாங்க, நோன்பு சாப்பிடக்கூடாது, மனைவியை தொடக்கூடாது, எல்லாத்துக்கும் மேலாக பேசக்கூடாது. நோன்பு வச்சா பேசக்கூடாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேறுகால வேதனை வருகின்றது. அவங்க ஊட்ட விட்டு ஒதுங்கி ஒரு ஓரமாக போய் குழந்தையை பெற்றெடுத்துக்கிட்டு வர்றாங்க. எல்லாரும் துவாசனைங்க, யாரெல்லாம் என்ன ஆடுன்னு தெரியலையே, எப்படி நான் ஊருக்கு போவேன், எல்லோரும் கேட்பாங்களே சரியா, பள்ளிவாசலே தங்கியிருக்க ஒரு புள்ள இந்த மாதிரி எங்கேயோ போய் குழந்தையை பெற்றுட்டு வந்துட்டா, வாய்க்கு வந்தபடி பேசுவானுங்களே, என்ன பண்ணுறது, ரொம்ப அழுகுறாங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்கிறான், நீ வாயத்தை வந்து பேசாத, நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், நான் நோன்பு வைத்திருக்கின்றேன். இப்போ அதே மாதிரி மக்களை ஒன்று சென்று, இம்ரானின் சகோதரியே, இம்ரானின் புதல்வியே, இது என்ன இது கேட்குறாங்க. அவங்க நான் நோன்பு வச்சுருக்கேன், சைக்கிளே சொல்கிறாங்க, நான் நோன்பு வச்சுருக்கேன். அப்படியா? இப்போ என்ன பண்ணுறது? குழந்தையை கேளுங்க. குழந்தை எப்படி கேட்கும்? குழந்தை பேசுமா? பேசும், அது பேசுது குழந்தை. இன்னி அப்துல்லா. இப்போ நோன்பு வச்சா பேசக்கூடாது, நோன்பு வச்சா பொண்டாட்டிகிட்ட பக்கத்தில் போகக்கூடாது, இதெல்லாம் அவங்களுக்கு கடமை. இப்போ மதீனாவில் சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, நோன்பு வச்சா நமக்கு அந்த மாதிரி கடமை எதுவும் சொல்லப்படலை. ஆனால் என்ன பண்ணுறது, மனைவி கிட்ட போகிறதா வேணாமா. கொஞ்சம் பேர் நைட்டில் மனைவியோடு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறது இல்லை. சரியா? ஒரு விதமான தப்பு பண்ணுறோமோ,
மனைவியோடு இருந்தவங்களுக்கு தப்பு பண்ணுறோமோன்னு ஒரு ஃபீலிங் வருது. தப்பு பண்ணுறோமோ, நோன்பு வச்சா மனைவிகிட்ட போகக்கூடாது, நம்ம போகிறோம் நைட்டில், சரியா தப்பா அந்த உள்ளத்தை உறுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கிளியர் பண்ணுறான். உள்ள உறுத்தலோடு ஏன் ஒரு காரியம் பண்ணுறீங்க? உள்ள உறுத்தலோடு ஏன் ஒரு செயலை செய்கிறீங்க? ஒன்று அது செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும், இல்லாட்டி உள்ள உறுத்தலை எடுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உள்ளத்தின் உறுத்தலை எடுத்துடணும். ஓகே, உங்களுக்கு பர்மிஷன் தரும். இரவு நேரத்தில் நீங்கள் மனைவியை அணுகலாம். நோன்பு கால இரவுகளில் மனைவியை அணுகுவது உங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றது. பாருங்க, அனுமதிக்கப்படுகின்றதுன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி அனுமதி இல்லை, இப்போ அனுமதிக்கப்படுது. ஓகே, போய்க்கிங்க. இப்போ முன்னாடி போகாமல் இருந்தாங்க, போகாமல் இருக்கும். நம்ம நஃப்ஸு மனைவி விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் பலகீனமாக இருக்குது நம்ம ஃபீல் பண்ணணும். நமக்கு தான் தெரியுங்க பலகீனமாக இல்லையான்ட்டு. சரியா? நம்ம பலகீனமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணோன்னாக்கா போகக்கூடாது. ஓகே, நான் போகக்கூடாது. ஒருத்தர் படம் பார்க்குறாரு, நஃப்ஸ் படம் பார்க்கணும்னு சொல்லி கேட்குது. டெய்லி ஒரு படம் பார்க்கணும் இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக போச்சு இல்லை? அந்த காலத்தில் படம் பார்க்க பெரிய விஷயம். இப்போ டெய்லி ஒரு படம் பார்க்குறான். படம் பார்க்காதே. டெய்லி படம் பார்க்க பழகினவருக்கு அது தப்புன்னு தெரியாது. அது தப்புன்னு சொல்ல முடியாது. டைம் 3 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது நமக்கு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்க டைமில். நோன்பு வச்சு படம் பார்க்குறாங்களா இல்லையாங்க? நோன்பு வச்சுக்கிட்டு படம் பார்க்குறாங்க. 1.5 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. நோன்னு சொல்லி பழகுங்க. எதுக்கு படம் பார்க்குறீங்க? பார்த்து என்ன ஆக போகுது தெரிஞ்சுக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. நோ. ஸோ நம்ம மனசு எங்கே பலகீனமாக இருக்குதோ அங்கே தான் இழுத்து கட்டி போடணும். நோ நோ என்று சொல்லித்தரேன். நான் உங்களை அட்டாக் பண்ணுறேன், உங்களை நான் அட்டாக் பண்ண வர்றேன். உங்களுடைய வீக் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்ப்பேன். உங்கள் வீக் பாயிண்ட்டை தான் நான் ஃபோர்ஸாக இறக்குவேன். ஏன் இதான் ரியல் யதார்த்த உலகத்தில் தான் நடக்கும். இப்போ நம்முடைய எதிரி ஷைத்தான் என்ன பண்ணுறான்? நம்முடைய வீக் பாயிண்ட் என்னன்னு பார்க்குறான். மனசு தான் இவனுக்கு வீக் பாயிண்ட். இவனுடைய மனசை மிருகமாக மாற்றணும். சரியா? அப்போ அவன் அது மிருகமாக மாற்றணும். நஃப்ஸுக்கு நிறைய ஆசையில் தரான். அதை செய், இதை செய். அந்த ரோட்டை போட்டு நம்ம கண் பார்வை அங்கே தான் இருக்குது. அவன் இப்படி கண்ட்ரோல் பண்ண வைக்கிறான். அவன் தான் உணவுகளை கொண்டாந்து கொட்டுறான். புதிய புதிய உணவுகளெலாம் அறிமுகப்படுத்துகிறான். சரியா? ஸோ நஃப்ஸை மிருகமாக ஆக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ஷைத்தான். கொஞ்சம் காலத்தில் என்ன ஆகுது? நம்ம நஃப்ஸு நம்ம பேச்சை கேட்காம ஷைத்தான் பேச்சை தான் கேட்குது. கேட்குதா இல்லையாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் செய்ய மாட்டேங்கிறான். ஆனால் உங்களுக்கு பிடிக்காத உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொன்னாலும் இவன் செய்கிறான். உங்களை பற்றி தகவலை அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறான். அவன் சொல்கிற காரியத்தில் அவன் வீட்டு செஞ்சு வைக்கிறான். இப்போ நீங்கள் அவனை வச்சுருப்பீங்களா? அவனுக்கு மாதம் பிறந்தா சம்பளம் கொடுப்பீங்களா? நம்ம வீட்டு வேலைக்காரனை எவனோ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான். அவன் பேசி இவன் கேட்டுட்டு இருக்கிறான். அதோட மோசம், நம்ம நஃப்ஸை நம்முடைய ஷைத்தான் கண்ட்ரோல் பண்ணுறான். உங்கள் அறிவு சொல்வது செய்யாதே, ஷைத்தான் செய் அப்படின்னு சொல்கிறான். நஃப்ஸு ஷைத்தான் பேச்சை கேட்டு செய்யுது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நீங்கள் யூஸ் பண்ணுற பவுட்ரு, நீங்கள் வாங்குகிற அத்தரு, நீங்கள் போட்டிருக்கிற செப்பல், நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கின்ற வண்டி, நீங்கள் கட்டியிருக்கின்ற வீடு, சரியா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் பேச்சுற ஸ்டைலு, உங்களுடைய மூக்கு கண்ணாடிக்கு நீங்கள் போட்டிருக்கின்ற ஃப்ரேம், உங்கள் தாடி எந்தளவு நிற்கணும், எப்படி ஷேவ் பண்ணணும், இது எல்லாத்தையும் நல்ல கவனமாக உன்னிப்பாக பாருங்கள். ஷைத்தான் தான் முடிவு செய்யும். ஷைத்தான் தான் ஆர்டர் பண்ணுற நஃப்ஸுக்கு. நஃப்ஸு செய்யுது. பழகி கொடுத்துட்டு பழகி போச்சு. பழகி கொடுத்ததுக்கு பிறகு ஷைத்தானுக்கு வேலை இல்லை. ஓகே, போயிடுறான் பேசாமல். நஃப்ஸு ஷைத்தானுடைய பழக்கத்துக்கு ஆளாகிட்டு ஷைத்தான் சொல்கிறது எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? முதல்ல
இது என் பேச்சை கேட்குதா அவன் பேச்சை கேட்குறதான்னு யோசிக்கணும். நான் வேலைக்காரங்கிற இடத்துல நான் ஒரு வேலைக்காரன்னு ஒரு உதாரணம் கொடுத்து பார்த்தீங்களா, அந்த வேலைக்காரனுங்கிற இடத்துல வேலைக்காரனை தூக்கிட்டு நம்மளோட மனைவி வச்சு பாருங்கள், பொண்டாட்டி வச்சு பாருங்கள், இவ்வளோ மோசமான விஷயமா இருக்கும். என் பொண்டாட்டி நான் சொல்கிறத கேட்காம எவனோ ஒருத்தன் சொல்கிறத கேட்குறான். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை சமைச்சு வைக்கிறான், எனக்கு பிடிக்க சமைக்க மாட்டேங்கிறான். அவன் சொல்கிற சேலையை அணுகிறான், அவன் சொல்கிற சுடிதாரை போடுறான். அவனுக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறான், எனக்கு பிடிக்கிற மாதிரி வாழ மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணுறது? நாடின் சாகணும், இல்லாட்டி அவனை அடக்கணும். அவளை அடக்கணும். நம்ம யாருக்குமே முதல்ல நம்ம நஃப்ஸு யார் பேச்சை கேட்குதுங்கிறதே தெரியாது. அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். வீட்டில் போய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு, நீங்கள் போன வாரம் தான் ஆசைப்பட்டு தேடி ஒரு ஷூ வாங்கியிருப்பீங்க, 3500 ரூபா கொடுத்து, சரியா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ, அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு, அதை எடுத்து யாருக்காச்சும் ஃபஸ்ட்டு கொடுங்க. இப்போ நஃப்ஸு எப்படி துடிக்குதுன்னு பாருங்கள். அப்படியே துண்டும் நஃப்ஸில் தாங்க முடியாத சோகம், சோகமாகவே இருக்கும், கவுந்து போன மாதிரி அப்படியே உட்காந்துருக்கும். பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஏன் சொல்கிறத கேட்குதா இல்லை ஷைத்தான் சொல்கிறத கேட்குதா? அது முதல்ல நமக்கு தெரியும். தெரிஞ்சு போச்சு. நிறைய மேட்டர்களில் என்ற நஃப்ஸு நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை, ஷைத்தான் சொல்கிறது தான் கேட்குது. என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? ஷைத்தானுடைய பிடியிலிருந்து இவனை வெளியே கொண்டு வரணும். முதல்ல ஷைத்தானை வரவிடாமல் தடுக்கணும். ஷைத்தானை வரவிடாமல் தடுக்கணும். ஷைத்தான் அடிக்கடி நஃப்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கிறான், இவனை வரவிடாமல் தடுக்கணும். இவன் எப்போ வராமல் இருப்பானோ அப்போ தான் பேசி கணிச்சு சொல்லணும். பாருமா, அவன் பேச்சு கேட்காத, அவன் நல்லவன் கிடையாது, அவன் இப்படிப்பட்ட ஆள், நான் சொல்கிறபடி செய், புரிய வைக்கணும். அவன் வரும்போது நீ சொல்ல முடியாது, அவன் வராத அப்போ தான் சொல்ல புரிய வைக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு ஒரு ஆஃபரை ஏற்படுத்தி கொடுக்குறோம். நமக்கு ஃபேவரா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டால் ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விடுகின்றன. இப்போ ஷைத்தான் வரமாட்டான். நமக்கு ஃபேவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய காரியத்தை பண்ணி வைக்கிறான். ஷைத்தான் இப்பொழுது வரமாட்டான். நீ இழுத்து பிடிச்சி கட்டி போட்டுக்கோ, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஒரு மாதம் டைம், ஒரு மாதத்தில் நீ 100% கவரேஜ் பண்ணி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டேனாக்கா அவன் வந்தாலும் வேலையாகாது. அது உன்னோட திறமை. ஓகேயா? நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணு. ஷைத்தான் பேச்சை கேட்டு எதெல்லாம் இது பண்ணுதோ அது எல்லாத்தையும் கட் பண்ணணும். ஷைத்தானுக்கு பிரியாணி பிடிக்கும், இது பிரியாணி அப்படியே அடிச்சு பிடிச்சி சாப்பிடுது, கட் பண்ணுங்க பிரியாணி. ரம்ஜான் மாதம் முழுசும் பிரியாணி சாப்பிடாதீங்க, சரியா? கஞ்சின்னா அப்படி குடிக்குது, 2 கொட்டுறா 3 கொட்டுறா, நோ கஞ்சி, கஞ்சி குடிக்கணும். இந்த கஞ்சி விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இது வேற ஒரு டாப்பிக்கு, நான் அது அப்புறம் உங்களுக்கு நடத்துகிறேன் இன்ஷா அல்லாஹ். பள்ளிவாசலில் போய் கஞ்சி கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் வச்சுக்கிற நோம்புடைய ஆயுசு ரொம்ப கம்மி. பள்ளிவாசல் கஞ்சி குடிக்கிறதுனால நம்முடைய நோன்பு பாலாக போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. பள்ளிவாசலில் அவன் இவன் வட்டிக்கு கொடுக்குறவன், வட்டிக்கு வாங்குறவன், 2 நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவன், 3 நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவன், 4 நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவன், எல்லாருக்கும் வந்து காசு கொடுக்குறானுங்க. நல்லவன் கெட்டவன், காஃபிட முனாஃபிக்கு முர்த்தது எல்லாருமே காசு தரானுங்க. அல்லாவுடைய சாபம், அல்லாவுடைய கோபம், அல்லாவுடைய வேதனை எல்லாமே அது இறங்கும். அந்த கஞ்சித்தை நம்ம குடிக்கிறோம். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு நோம்பு வச்சு பட்னி கிடந்து நஃப்ஸை போட்டு அடக்கி உடக்கி கடைசியில் ஒரு கொட்ரா கஞ்சி நம்முடைய நோன்பை இல்லாமல் செய்துவிடும். உங்களுக்கு கஞ்சி பிடிக்கும்னாக்கா வீட்டில் ஆக்கி குடிங்க, பள்ளிவாசல் கஞ்சி குடிக்காதீங்க, சரியா? கஞ்சினா மக்கள் பாருங்க, நோம்பு வச்சுன்னா கஞ்சி வேணும், கஞ்சி இல்லாமல் நோம்பு வச்சு முடிக்காதுங்க. அது எப்படிங்க நோம்பு வச்சு கஞ்சி குடிக்காமல் வைக்கிறது? தூக்கு போய் தூக்கிட்டு போகிறானுங்க, போய் தூக்கு போய் பள்ளிவாசல் போகிறான், பள்ளிவாசல் கியூ நிற்கானுங்க. அந்த கஞ்சி பள்ளிவாசல் கஞ்சி தாங்க
ஒருத்தர் என்ன சொல்கிறார், என்ன தான் வீட்டில் கஞ்சி ஆக்கணுங்க, பள்ளிவாசல் தான் டேஸ்ட்டு, பள்ளிவாசல் கஞ்சி குடித்தா தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணுங்க. நோ, பள்ளிவாசல் கஞ்சி வேணாம். டெய்லி ஒரு 1/4 கிலோ கறியாக இருக்கணும். கறி சாப்பிட்றோமோ இல்லையோ இந்த குழம்புள்ள கறி வாசனை இருக்கும். நோம்புனாக்கா கண்டிப்பாக இருக்கணும். நோ. ஸோ எதெல்லாம் நஃப்ஸுக்கு பிடிக்குதோ அதெல்லாத்தையும் கட் பண்ணும். பட்னி போட்டு பழகும். முதல்ல நஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பகலெல்லாம் பட்டினி கிடந்ததை தவிர, இரவெல்லாம் வெட்டியாக விழித்திருந்ததை தவிர வேறு எதுவும் கிடைக்கிறது. பட்டி கிடக்கிறான், அவ்வளோதான். நஃப்ஸ் அடக்குனியா அடக்கலை.